நெட்டாங்கு அலைகளினால் காட்டப்படாதது. இது ஒரு தியரி கேள்வி. நெட்டாங்கு அலைகளினால் காட்டப்படாதது என்று சொன்னா முனைவாக்கம் மட்டும் நெட்டாங்கு அலைகளால் காட்டப்பட மாட்டுச்சு. ஏன்னா குறுக்கலைக்குண்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு இயல்பு தான் முனைவாக்கம். முனைவாக்கம்ங்கிறது குறுக்கலைக்குங்கிறது ஒரு ஸ்பெஷலான இது. அதாவது இப்படி இந்த அலைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி என்னது அலைகள் வந்துட்டு இருக்குது. இது எக்ஸ் அச்சில், இது y அச்சில் இப்படி என்ன செய்யுது அலைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு துளைக்குள்ளால அவர் அனுப்பப்படுறான். அனுப்பக்குள்ள அந்த குறுக்கலைகளில் எக்ஸ் அச்சை மட்டும் நான் வடித்து அனுப்பணுன்னு சொன்னா எக்ஸ் அச்சை மட்டும் வடித்து அனுப்பணுன்னு சொன்னா சரியா எக்ஸ் அச்சுக்கு நேரு ஒரு செங்குத்தொண்டு வச்சுன்னு சொன்னா செங்குத்த துளைன்னு வச்சுன்னா எக்ஸ் அச்சு மட்டும் போகும், y அச்சு என்றும். அப்போ என்னது இது என்னது ஒரு முனைவாக்கமாக நம்ம படிப்போம். முனைவாக்கமாக என்ன செஞ்சிருப்போம் படிச்சிருப்போம். இதான் முனைவாக்கம். அப்போ குறுக்கலை மட்டும்தான் என்ன செய்வோம் முனைவாக்கம் அடையும். குறுக்கலை மட்டும்தான் முனைவாக்கம் அடையும். நெட்டாங்கலை நெருக்கல் ஐதாக்கள் இருக்கிறதால இந்த XY அதெல்லாம் இல்லை, XY திசைகள் எல்லாம் இல்லை. அப்போ என்ன செய்ய போகுது அது முனைவாக்கம் அடைய மாட்டிச்சு. ஆனால் நெட்டாங்கலை தெரிப்படை, குறுக்கலையும் தெரிப்படை, நெட்டாங்கலை முறிவடை, குறுக்கலையும் முறிவடை, நெட்டாங்கலை தலையீடு அடை, குறுக்கலையும் தலையீடு அடை, நெட்டாங்கடை கோணல் அடையும், குறுக்கலையும் கோணல் அடையும். சரியா? இப்போ தெரிப்புங்கிற விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒளி தெரிப்பு படிச்சிருப்பீங்க. முறிவும் படிச்சிருப்பீங்க. ஒளிவு முறிவுண்டு என்னண்டு. தலையீடுங்கிறது இரண்டு அலைகள் மேற்பொருந்துவது மூலம், சர்வசம அலைகள் மேற்பொருந்துவது மூலம் மாறுது என்னது தலையீடு. ஆக்கும் தலையீடு, அழிக்கும் தலையீடுன்ற சொல்லலாம் படிச்சிருப்பீங்க. ஆக்கும் தலையீடுன்றா சவுண்ட் கூடிய கேட்கும், அழிக்கும் தடையின்றனா சவுண்ட் குறைய கேட்குன்னு சொல்லலாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கான சமன்பாடுகள்லாம் படிச்சிருப்பீங்க. கோணல்னு சொன்னால் ஒரு துளைக்குள்ளால, ஒரு சின்ன ஒரு துளைக்குள்ளால அனுப்பும்போது அது என்னது அலை வந்துக்கிட்டு விரிந்து ஒரு பெரிய ஒரு அலையாக போகுது. அதை தான் கோணல்டும். அது நெட்டாங்கலையிலையும் செய்யலாம், குறுக்கலையிலையும் செய்யலாம். ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கணும், பிங்கிற அழுத்தம் ஒன்று கொடுக்கணும். அழுத்தம் ஒன்று கொடுத்தா இது என்ன அந்த மின்புலச்சிரிவு என்னத்துக்கு சமன் அறிய போகுது VO/Dக்கு சமன் அறிய போகுது. இங்கே மைனஸ் ஒன்று வரும், அதாவது டெல்டா VO/டெல்டா D. அதாவது இப்படி செல்லுவோம் எப்படின்னா D சமன் dV/dx என்று சொல்லி செல்லுவோம். இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லை, அதை அப்படி படிச்சிருப்பீங்க சராக்கள். டெல்டா VO/டெல்டா D என்று சொல்லி எடுத்துன்னு சொன்னால் மைனஸ் வரும், அது திசையை குறிக்கிறதுக்காக வேண்டி வரப்போகுது. பர்மன் தானே கேட்டது. அப்போ இது கடையில் இருக்கிற அழுத்தம் எவ்வளோ? அழுத்தம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றில் மைனஸ் இருக்கிற இடத்துல -10 வோல்டேஜா, இங்கே 30 வோல்டேஜா. அப்போ அழுத்தம்னு சொன்னால் இதை V1 என்று சொல்லி எடுத்துன்னு சொன்னால் இதை V2 சொல்லி எடுத்துன்னு சொன்னால் இந்த அழுத்த மாற்றம் தான் என்னது டெல்டா V தான் என்னது இங்கே கேட்ரி டெல்டா Vன்னு சொன்னால் ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சிங்கண்ணா சரியானே, ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சிங்கண்ணா சரியானே. அப்போ நான் என்ன செய்கிறேன் இலவுக்காண்டி 30லிருந்து 10 கழிக்கிறேன். டெல்டா V = 30 - -10. அப்போ 30 -× -+10. அப்போ 40 வோல்டேஜ் வரப்போகுது. அப்போ E சமன் டெல்டா Vக்கு பதிலாக 40. தூரம் எவ்வளோ? D வந்துக்கிட்டு எவ்வளோ தராரு? 2 சென்டிமீட்டரா? 2 சென்டிமீட்டரா? 2 சென்டிமீட்டர்னு சொன்னால் 2 சென்டிமீட்டர்னா கீழுக்கு டியை போடுங்க. 2 தர சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும். 10/2. 10/2 மேலுக்கு போனிச்சுன்னா 40 தர 10/2 கீழுக்கு 2 சுருக்கினீங்கன்னா இங்கே 20 தர 10/2 2000 சொல்லி வரப்போது வோல்ட் மீட்டர் -1 சொல்லி வரும். மின்புலச்சரிவு வோல்ட் மீட்டர் -1 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். எத்தனாவது? 3வது விட உங்களுக்கு கிடைக்கும். பின்வருவனவற்றில் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானதன்று? முதலாவது பார்ப்போம். புலக்கோடுகள் நேரேற்றங்களிலிருந்து தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. புலக்கோடுகள் வந்துக்கிட்டு நேரேற்றத்தில் தொடங்கி மறையேற்றத்தில் என்ன செய்யலாம் முடிவடைதான்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்துக்கொள்வோம். மின்புலக்கோட்டை தான் சொல்கிறாரு. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஏற்றம் ஒன்று வைக்க, இங்கே ஒரு ப்ளஸ் ஏற்றம் ஒன்று, இங்கே ஒரு மைனஸ் ஏற்றம் ஒன்று வச்சுன்னு சொன்னால் மின்புல கோடுகள் இதிலிருந்து என்ன செய்ய போகுது வெளியாக போகுது. இதிலிருந்து என்ன செய்யும் வெளியாகும். மின்புல கோடுகள் என்ன செய்யும் வெளியாகும். அந்த வெளியாகிற கோடு இங்கே என்ன செய்யணும்னா நோக்கி வரும். மைனஸை நோக்கி வரும் மின்புல கோடுகள் ப்ளஸ்ஸிலிருந்து என்ன செய்யும் வெளியாகும். அப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மைனஸை நோக்கி வரும், ப்ளஸ்ஸிலிருந்து வெளியாகும். இந்த வெளியாகிற கோடு என்ன செய்யும் மைனஸை நோக்கி வரும்.
ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுக்கு போகும், ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுக்கு போகும். அப்போ இது சரியானது. இரண்டாவது, ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிவடைகின்றன. அப்போ ஒரு தனி நேரேற்றம் ஒன்று வச்சிருந்தேன்னா இதிலிருந்து என்ன செய்யும், வெளியாகும். இதிலிருந்து மின்புலக்கோடுகள் வெளியாகும் தானே, அது முடிவிலியில் அப்படி முடிவிலி தூரம் வரைக்கும் மின்புலம் போய்கிட்டே இருக்கும் செல்றாரு. அது சரி, முடிவிலி வரைக்கும் அது என்ன மின்புலம் போயிட்டே இருக்கும், முடிவிலி கோடு வந்துட்டு இருக்கும் தானே. அப்போ அதுவும் சரி. மூன்றாவது, இரு புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல மாட்டுச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு புலம் ஒன்று இப்படி போயிட்டீங்கக்குள்ள இன்னும் ஒரு புலம் இப்படி வருதுன்னு சொன்னால் இப்படி இந்த வட்டி இப்படி போய் சேராது. இதை வட்டிட்டு என்ன செய்ய மாட்டேச்சு, மின்புலக்கோடுகள் போகாது. ஒரு புலக்கடை இன்னொரு புலக்கோடு என்ன செய்ய மாட்டேச்சு, வெட்ட மாட்டுச்சு கடைசி வரைக்கும். அப்போ அதுவும் வந்துட்டு சரி. அடுத்தது, நிலை மின்புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன. இது 4வது இருக்கட்டும். 5வது பார்ப்போம். மின்புலத்தின் கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தப்படும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகள் ஆகும். மின்புலக்கோடுகளை வந்துட்டு நம்ம கீறந்தன இந்த கோடுகள் எல்லாம் வந்துட்டு என்னது, கற்பனை கோடுகள். கற்பனை கோடுகளாக இருக்கும், கற்பனை கோடுகளாக இருக்கும். அது சரி. 4வது குற்றுப்போல. ஏன்னு சொன்னால் மின்னிலை மின்புல கோடுகள் மூடிய தடங்கள். மூடிய தடங்களை மின்னிலை மின்புலங்கள் வந்துட்டு உருவாக்குறல்ல. நிலை மின்புலங்கள் மூடிய தடங்களை உருவாக்கல. காந்தப்புலம் மட்டும்தான் மூடிய தடங்கள். மூடிய தடன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு காந்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் தான் என்ன செய்வார், இப்படின்னு என்ன செய்ய போறாரு, புலக்கோடுகள் உருவாக்குவார். புலக்கோடுகள் என்ன செய்ய போறாரு, உருவாக்குவார். புலக்கோடுகள் என்ன செய்வார், உருவாக்குவார். இந்த காந்த புலம் தான் என்ன செய்ய போகுது, மூடிய தடம். மூடிய தடம்னா பாருங்க, இங்க இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்னது, காந்த புலம். பாருங்க இங்க இருந்து பார்க்கும்போது என்னது, ஒரு மூடிய தடம். ஒரு மூடிய தடங்கிறது என்னது, இப்போ ஒரு வட்டம்னு சொன்னா இது வந்துட்டு மூடல்ல, ஒரு கெப்பரி. மூடிய தடம்னா ஒரு முழுமை அடைந்ததாக இருக்கும் மூடிய தடங்கள்ங்கிறது. ஆனால் காந்த புலம் அப்படி இல்லை, மூடிய தடமாக இருக்க மாட்டுச்சு, அரை தடமும் இருக்கும். சரியா, இது வந்துட்டு மின்புலம் மூடிய தடமாக இருக்க மாட்டுச்சு. காந்தப்புலம் எப்பயுமே மூடிய தடமாக இருக்கும். அப்போ 4வது கூற்று பிழையான கூற்று. 5வது, செறிவு I1 உடைய ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபலும், செறிவு I2 உடைய மற்றொரு ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபலை உண்டாக்குகின்றன. இரு ஒளி முதல்களிலிருந்து புள்ளிக்குள்ள தூரங்கள் சமமாகும். விகிதம் I1/I2. இதே மாதிரி ஒரு கேள்வியானே போன ஒரு பேப்பர்லேயே வந்துட்டு பார்த்து நம்ம இதே மாதிரி ஒரு கேள்வி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும். ஒரே கேள்விகள் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, வித்தியாசம் இல்லை. 1 தொடக்கம் 20 வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எடுக்கலாம், கஷ்டம் இல்லைன்னு சொல்லி விளங்கி கொள்ளுங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், டெல்டா பீட்டா ஒரே சமன்பாடுகளை திரும்ப எனக்கே அழுத்து போய்த்து ஒரே சமன்பாடுகளை போட்டு டெல்டா பீட்டா படிச்சிருப்பீங்க. என்னது, 10 log I1/I2. டெல்டா பீட்டா β1 - β2 10 log I1/I2. B1க்கு வந்துக்கிட்டு பெரிய பெருமானமாக 90 எடுக்கன், β2க்கு வந்துக்கிட்டு 40 எடுக்கன், 10 log I1/I2. 90லேருந்து 40 கழிச்சுன்னா 50 சமன் 10. இங்கால படத்தில் எழுதுறேன், கழிச்சுன்னா 50 10 log I1/I2. இதையும் மட்டும் நின்று சொன்னால் 5 சமன் log I1/I2. அப்போ இதை சுட்டிக்கு மாற்றினேன்னா 10 சமன் I1/I2. அப்போ எனக்கு விட கிடைச்சிட்டு 10 தான் விடையாக இருக்க போகுது. கச்சேரிகளில் ஓரன் உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி உயிர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். ஊசலின் அலை நீளத்தை செப்பம் செய்யலாம். சொல்லிட்டு கேட்குற முதலாவது கேள்வி, இப்பரிசோதனை செய்வதற்கு தேவையான மேலதிக அளவீட்டு உபகரணங்களையும் உருப்படிகளையும் வந்துக்கிட்டு கேட்டிருக்காரு. முதலாவது உபகரணம்னு சொன்னா என்னது, மீட்டர் கோல் தேவை. அவர் நீளம் அளக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, மீட்டர் கோல் தேவையா இல்லையா? அவர் என்னது, அந்த இலையின் நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு, மீட்டர் கோல் கட்டாயம் தேவை. இரண்டாவது உபகரணம் என்னென்ன தேவைப்படுன்னு சொன்னா நிறுத்த கடிகாரம். நிறுத்த கடிகாரம் என்னதுக்கு,
நிறுத்த கடிகாரம். இப்போ ஒரு அலைவு இயக்கம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா இங்க இருந்து இப்ப இது என்ன இப்படின்னு போயிட்டு என்ன செய்ய போதும், அப்ப இங்கல இருந்து போயிட்டு திரும்ப இப்படி வந்து இப்படின்னு வரப்போ அப்ப ஒரு அலைவுக்கான அலைவு காலம் படத்துல என்ன செய்வீங்க, இடங்காணும் கோல்ங்கிற சரி இடங்காணும் ஊசிங்கிறது என்னது ஒண்ணு வைப்பீங்க. இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படின்னு சொல்லி இங்க இருந்து இங்க போயிட்டு சரி இங்க இருந்து எழுத்து விட்டீங்கன்னா இங்க போயிட்டு திரும்ப இங்க வந்துட்டு திரும்ப இங்க வந்து இங்க வரணும். அப்ப 4 தரம் என்னது 4 துண்டுகளாக என்னது இயக்கம் நடக்கணும். 4 துண்டுகளாக என்ன செய்யணும், இயக்கம் நடக்க வேண்டியிருக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்னன்னா இந்த இடத்துல ஒரு அலைவு காலம் என்ன ஒரு அலைவு காலம் வருங்காட்டிலும் என்னது இங்க இருந்து இங்க போயிட்டு வரங்காட்டிலும் சரியாக இந்த தானத்துல வரக்குள்ள நீங்க டைமை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த தானத்துல வரக்குள்ள என்ன செய்வீங்க, டைமை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப இங்க டைமரை ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க இருந்து இங்க போயிட்டு திரும்ப இங்க போயிட்டு திரும்ப இங்க போயிட்டு திரும்ப இங்க வரக்குள்ள ஒரு அலைவு காலமா நீங்க என்ன செய்வீங்க எடுப்பீங்க. அந்த டைம் என்னது ஸ்டாப் வாட்ச் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு வரக்குள்ள என்னது ஸ்டாப் வாட்ச் நிப்பாட்டுங்க. இது ஒரு அலைவு காலத்துக்கான டைம். அப்படின்னு ஒரு 4-5 அலைவு காலத்தை ஒரு இல்லாட்டி 10-15 இல்லாட்டி 20 அப்படின்னு அலைவு காலத்தை என்ன செய்வீங்க, நீங்க அளந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னது ஸ்டாப் வாட்ச்ங்கிறது கட்டாயம் தேவை. ஸ்டாப் வாட்ச் இல்லாம அலைவு காலம் கண்டுபிடிக்கிறோம். அலைவு காலம் என்னது நேரம் தானே. நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாப் வாட்ச் இல்லாம கண்டுபிடிக்கலுமா, இல்லையே. அப்ப அதுக்கு என்னது உருப்படிகள்ல உபகரணங்கள்ல அளவீட்டு உபகரணங்கள்ல நிறுத்த கடிகாரம் தேவை. அடுத்தது மீட்டர் கோல் தேவை. வேற தேவையா, இல்லையே. 2 தான் அளக்கிற உபகரணங்கள். அடுத்தது மேலதிக உபகரணம் சொன்னா உருப்படின்னு சொன்னா இந்த இடங்காணும் ஊசி வந்துட்டு தந்திருக்காரா, இல்லையே. இந்த இடங்காணும் ஊசி இல்லாம உங்களால இதை செய்யலுமா, சரியாக கண்மட்டத்துல வச்சு உங்களால பார்க்கலுமா, சரியாக வரதுல செட்டியாக மையத்துல வந்துட்டு போகுதுன்னு சொல்லி உங்களால கண்மட்டத்துல வச்சு பார்க்கலுமா, இல்லையா. அப்ப இது இந்த இடங்கான ஊசி வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் தேவானு. இல்லாட்டி உங்களுக்கு சென்சர் வைக்கணும். 2015ஆம் ஆண்டு ஒரு பாஸ்ட் பேர் வந்துச்சு. சென்சர்ல அதாவது இங்க இருந்து தாண்டிட்டு போகல ஒரு சென்சர் டிக்னு ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி, அப்படி சென்சர் டிக் அந்த சத்தம் கேட்கிற மாதிரி வைக்கணும். அது வந்துட்டு இப்போதைக்கு டெக்னாலஜி இருக்கிற அந்த இதுல வந்துட்டு தான் இப்போ பயன்படுத்தப்படுது. ஆனா நம்மளோட ப்ராக்டிக்கல்ல அந்த இது ஒன்று இல்லை. ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ல கேட்டு வருவாரு, ஆனா ப்ராக்டிக்கல் கைட்ல அப்படி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, வசதிகளும் நம்மளோட இதுல இல்லை. சரியா? அப்ப அடுத்த கேள்வி பி பார்ட். முதலாவது கேள்வி, ஓர் எளிய ஊசலின் அலைவுகாலம் டீக்கான ஒரு கோவை அலைவு நீளம் எல் புவியீர்ப்பு பார்முடுகள் ஜி என்பவற்றை சார்பில் தருக. அப்ப அலைவு காலத்துக்கான சமன்பாடு கேட்காரு. பில முதலாவது கேள்வி என்ன நமக்கு தெரிஞ்சா T7 2π LOG, இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது என்ன கேட்காருன்னா இப்பரிசோதனை செப்பமான அலை நீளம் இந்த எல்லுங்கிறது என்னது உண்மையா, எல்லுங்கிறது என்னது உண்மையாக, அதாவது இந்த தாங்கி இருக்குதானே இந்த சரியாக சீலிங், இந்த சீலிங் இந்த பாயிண்ட்ல இருந்து சரியாக அந்த குண்டின் மையத்துக்கான தூரம் தான் என்னது அலைவு நீளமாக இருக்க போகுது. அலைவு காலத்தின் நீளமாக இருக்க போது என்னது இந்த சீலிங் பாயிண்ட்ல இருந்து இந்த என்னது இந்த குண்டின் மையத்துக்கான தூரம் வரைக்கும் இருக்கிற தூரம் தான் என்னது அலைவு கால நீளமாக இருக்க போகுது. அப்ப நீங்க சொல்லலாம் என்னது கட்டப்பட்ட புள்ளிக்கும் அலைவு கால அந்த அலைவு குண்டு அந்த அலைவு ஊசட் குண்டுன்னு சொல்லுவோம். ஊசட் குண்டின் ஈர்ப்பு மையத்துக்கும் ஊசற்குண்டுடைய ஈர்ப்பு மையத்துக்கும் இடையில் உள்ள தூரம் தான் என்னது அந்த அலையின் நீளமாக எல்லாக இருக்க போகுது. சரியா? அடுத்த கேள்வி, ஊசற்குண்டு அலையை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் அதனை விடுவிக்கும் சரியான சாய்வு கோணத்தின் கீழ் வரைக. ஊசல் குண்டை வந்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து விடுவிக்கணும். இப்படின்னு சொல்லி இப்படின்னு வச்சு விடுவிக்கலாமா, இப்படின்னு 90 பாகையில வச்சு விடுவிக்கலாமா, இல்லை. அப்ப அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கோணத்துல வச்சுதான் நீங்க என்ன செய்யணும் விடையல. அந்த சின்ன ஒரு கோணத்துக்கு தான் இந்த T7 2π LOGங்கிற சமன்பாடும் என்னது வெளியிடாகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது குறிப்பிட்ட ஒரு சின்ன கோணத்துக்கு அதாவது 1 தொடக்கம் 5 பாகைக்கு உள்ள இருந்தா தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த T7 2π LOGங்கிற என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதை விட்டு தாண்டி நிச்சுன்னா அது என்னது ஒரு வட்ட இயக்கமாக இருக்க போகுது, அது ஒரு வட்ட இயக்கமாக இருக்கும். சரியா? அப்ப 5 பாகைக்குள்ள இருக்கணும். அப்ப ஒரு பாகைங்கிறது உங்களுக்கு மிக சின்னதாக இருக்கும், அதுக்குள்ள அளந்து நீங்க அலைவு காலத்தை எடுக்கிற கஷ்டம். இப்ப 5 பாகைங்கிறது அன்னதமாக காணுமான பெருமானமாக இருக்க போது உங்களுக்கு என்னது அலைவு காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப உங்களுக்கு என்னது பொருத்தமான 10 பாகைக்கு போகலாம், பொருத்தமான பெருமானம் 5 பாகையா இருக்க போகுது.
அடுத்த இரண்டாவது, நிறுத்த கடிகாரத்தை தொடங்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கை எண்ணுவது உள்ள வலுவை நீங்கள் எங்கனம் தவிர்க்கலாம். அது என்ன கேள்வின்னு சொன்னா, அலைவு காலம் சரியாக வந்துக்கிட்டு சரியாக அலைவு காலத்தை அழைக்கும் போது நிறுத்த கடிகாரத்தை ஓன் பண்ணணும். நிறுத்த கடிகாரத்தை ஒன் பண்றது சில டைம்ல வலு ஏற்படலாம். வடத்துல வச்சு இந்த பாயிண்ட்ல வச்சு என்ன செய்யலாம், நிறுத்த கடிகாரம் ஒன் பண்ணிடலாம். அப்ப என்னது எக்ஸ்ட்ராவா இவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா ஹெட் ஆகுது இல்லையா, இவ்வளவுக்கு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒன்று ஹெட் ஆகுது இல்லையா. அப்ப அப்படி ஹெட் ஆகாம சிட்டியாக அந்த வலுவை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்காரு. அதாவது இறங்கு வரிசையிலிருந்து எண்ணிட்டு வந்து இறங்கு வரிசையில் என்னன்னா, இப்போ நீங்க ரொக்கெட் ஒன்று லான்ச் பண்ண போது சொல்லுவாங்க 9 8 7 6 4 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி என்னது கவுண்ட் டவுன் பண்ணிட்டு போவாங்க தானே. அதை மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க இருந்து விட போறீங்க. ரொக்கெட் நினைச்சிட்டு என்ன செய்ய போறீங்க, விட போறீங்க. இங்க இருந்து விடக்கொள்ள 3 2 1 சொல்லி 3 2 1 சொல்லி என்ன செய்றீங்க, எண்ணிட்டு பாருங்க. விட்டுறதுக்கு பிறகு 3 2 1 சரியா. இங்க வரக்குள்ள 0 சொல்லி ஆரம்பிக்கிங்க. இங்க வரக்குள்ள என்ன செய்றீங்க, 0 சொல்லி ஆரம்பிக்கிங்க. ஆரம்பிச்ச உடனே அதாவது உடனே என்ன செய்றீங்க, நிறுத்த கடிகாரத்தை 0 சென்ன உடனே ஒன் பண்ணிடுறீங்க. 0 சென்ன உடனே ஸ்டொப் வச்சு ஒன் பண்ணிடுறீங்க. ஒன் பண்ணின உடனே அங்கால வாரது என்னது, உங்களுக்கு அலைவு காலத்தை அளந்து கொள்ளையில மாறிக்குமா இல்லையா, இலகுவாக. நீங்க இந்த இடத்துல வச்சுதான் இந்த இடத்துல செட்டியா வரக்குள்ளே இப்படி இந்த அடிக்கிறதுக்கு இடையில கொஞ்சம் என்ன செய்யலாம், மூவ் ஆயிடலாம். அப்ப 3 2 செட்டியாக அந்த இறங்கு வரிசையில இருந்தா உங்களோட ஃபோக்கஸ் ஒன்று இருக்குமா இல்லையா. நீங்க கவுண்ட் டவுன் பண்ணிட்டு வரக்குள்ள ஃபோக்கஸ் செட்டியா வரக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, அதை கிளிக் பண்ணுவீங்க. அப்ப ஃபோக்கஸ் ஒன்று இருக்கும் தானே. அப்ப இறங்கு வரிசையில எண்ணிக்கிட்டு வந்து பூச்சியம் வரும்போது என்ன செய்யுது, இடங்கானுக்கு ஊசி அடைய வரும்போது என்ன செய்யற, நிறுத்த கடிகாரத்தை நிறுத்த கடிகாரத்தை ஆரம்பம் செய்வதன் மூலம் என்ன செய்யலாம், துல்லியமான ஒரு அலைவு காலத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள இயலும் இல்லையா. அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. ஊசலின் அலைவு காலம் ஒரு நிலைக்குத்து தளத்தில் நடைபெற்றது என்பதை நீங்கள் எங்கனர் உறுதி செய்வர். அதாவது ஊசல் வந்துகிட்டு சரியாக நிலைக்குத்து தளத்திலே அலையுதுன்னு சொல்லி நீங்க எப்படி உறுதி செய்வேன்னு சொல்றாரு. இது எப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஊசல் என்ன செய்யறேன், அலைய விடுறேன். இப்படின்னு மட்டும் அலையும். சம்டைம்ஸ் இப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அலையும் இல்லையா. லைட்டா இப்படி நான் தட்டி விடக்கொள்ள இப்படி என்ன செய்யறேன், தட்டி விடக்கொள்ள இது லைட்டா கொஞ்சம் இப்படி ஆயிட்டு என்ன செய்யும், இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு திரி, இப்படி என்ன செய்யும், ரவுண்ட் அடிச்சு திரி. அப்படி பக்கவாட்டில் அசையாம இது என்ன சொல்லுவோம் நம்ம, இது நிலைக்குத்தாக இப்படி அசைகிறது. இது இங்களை வாரது, இங்களையும் வாரது பக்கவாட்டில் என்ன சொல்லுவோம், இப்படி நினைக்க பாக்குற எனக்கு இங்களை என்னது பக்கவாட்டில் என்ன சொல்லுவோம். அப்ப பக்கவாட்டில் அசைவதை அசையாமல் இருப்பது என்ன, நான் என்ன செய்யணும், உறுதி செஞ்சேன்னா. பக்கவாட்டில் அசையாம நான் பார்த்துக்கிட்டேன்னா, பக்கவாட்டில் நான் அசையாம பார்த்துட்டேன்னு சொன்னா என்னது, நிலைக்குத்து தளத்தில் நான் அசையும். நிலைக்குத்து தளத்தில் நான் அசைய போகுது சரியா. அப்ப நான் பக்கவாட்டில் அசையாமல் இருப்பதை உறுதி செஞ்சா சரி, என்னால் என்ன செய்யலாம், நிலைக்குத்து தளத்தில் அசையுதுன்னு சொல்லி என்னால் என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தி செல்ல இயலும் சரிதானே. பக்கவாட்டில் அசையலாட்டி எப்படி கட்டாயம் நிலைக்குத்து தளத்தில் நான் அசையணும் அது. அப்ப சரியா. அடுத்தது, ஒரு உகந்த நேர்கோட்டு வரைவை வரைவதற்கு மூலம் புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியை துருவதற்கு மேலே பி ஒன்றில் எழுதப்பட்ட கோவையை மீள் ஒழுங்குபடுத்துக. இந்த சமன்பாட்டை ஜியை கணிக்கிற ஜி வந்துகிட்டு ஜியை கணிக்கிறா, ஜி வந்துட்டு என்னத்துல வரணும், படித்திறனில் வரணும். படித்திறன்ல வார மாதிரி இந்த சமன்பாட்டை ஒழுங்குபடுத்திட்டா. சரி, நம்ம ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன, இந்த வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்காண்டி வர்க்க மூலத்தை இல்லாமக்கிறதுக்காண்டி ஃபுல்லா வர்க்கிக்க. அப்ப டி வர்க்கம் இதை வர்க்கிச்சா 4π² into L/G. அப்ப ஜி படித்திறன்ல வரண்டா, அதுக்கேற்ற மாதிரி நான் கிராஃப் ஒழுங்குபடுத்தினா T² சமன், அதாவது எதை கேட்கிறோ அது வந்துட்டு என்னத்துல வரணுன்னா, எது கணிக்க சொல்லி கேட்கிறோ அது என்னத்துல வரணுன்னா படித்திறனுக்குள்ள வரணும். என்னதுக்குள்ள வரணும், படித்திறனுக்குள்ள வரணும். அப்ப 4π² ஏற்கனவே ஒரு மாறிலி. அப்ப
மாறிலின்னு சொன்னா அது என்னது படித்திறனுக்குள்ளாம் வரப்போகுது. மாறிலிங்கக்குள்ள என்னது படித்திறனுக்குள்ளாம் வரப்போகுது. அப்போ 4π² படித்திறனுக்குள்ள என்ன வரணும் இன்னும் வேண்டும் ஜியும் வரணும். ஜியும் என்ன செய்யணும் வரணும். என்ன சொன்னா எதை கேட்கறோ அது என்னதுக்குள்ள வரணும். எதை கணிக்க சொல்லி கேட்கற ஜியை கணிக்க சொல்லி கேட்டார்னா அது கட்டாயம் என்னதுக்குள்ள இருக்கும் படித்திறனுக்கு. எதை கணிக்க சொல்லி கேட்கறோ அது கட்டாயம் என்னதுக்குள்ள இருக்கும் படித்திறனுக்கு இருக்கும். அல்லது வெட்டுத்துண்டுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள வெட்டுத்துண்டு எதுவும் இல்லை. இதுக்குள்ள வெட்டுத்துண்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்னதுக்குள்ள எரிப்பாரு கணிக்க சொல்றது படித்திறனுக்குள்ள எரிக்காரு. அப்ப இங்கால இன்டு எல் இன்டு என்னது எல். சரியா? இப்ப வரைவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒழுங்குபடுத்திட்டேன். ஒன்றும் இல்லை வர்க்கிச்ச உடனே இங்களை இப்படி என்ன செய் வேறுபடுத்தி எழுதி காட்ட. சரி, வேறுபடுத்தி வரைவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வரைவு அவரை தந்திருப்பார். கிழக்கு ஒரு வரைவு ஒன்று தந்திருப்பாரு அண்ணே அண்ணா தந்திருக்கார். டி² எல்லுக்கும் டி² எல்லுக்குன்னா டி² எங்க வருது YH, எல் எங்க வருது XH. அப்ப சமன் எம். அப்ப இந்த இடத்துல டி² வேற எல் வேற, அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் நான் ஒழுங்குபடுத்தினேன். சரியானே? சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. பின்வரும் வரைவை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியை கணிக்க உங்களது விடை எஸ்ஐ அலகுகளில் தருக. எஸ்ஐ அலகுகளை தரட்டாண்டவரை சொல்லிட்டார். நம்ம மாறி கொடுக்கல. π² = 10 என எடுத்துக்கொள்க. சாடை படித்திறனும் பெருமானத்தை சுருக்க வேண்டாம். இப்போ படித்திருந்த பெருமானத்தை என்ன சுருக்காம சேட்டன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல படித்திறன் என்னது m = 4π²/g. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம் படித்திறனை கணிக்கட்டாம். படித்திறனை கணிச்சதை என்ன செய்யலாம் ஜியை கணிக்கலாம். π²க்கு 10ன்னு சொல்லி தந்துட்டாரு. அப்ப படித்திறனை கணிப்போம். படித்திறனை நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல என்ன எப்படி கணிக்கிறேன் ஒரு கிராஃப் ஒன்று தந்தாருண்டா இப்படி ஒரு கோடு ஒன்று தரப்பட்டுச்சுன்னா இங்க இருந்து புள்ளி பார்த்துருவாரு. சரியாக என்ன செய்யற இங்க இருந்து புள்ளி பார்த்துட்டு வரும்போது சரியாக என்ன செய்யணும் சொன்னா இதுல வெட்டும். இந்த சரியாக இரண்டு XH-லையும் YH-லையும் இரண்டுலையும் என்னது சரியாக பொருந்தக்கூடிய ஒரு புள்ளி. இங்கேயும் அதே மாதிரி இங்க மேலுக்கு இருந்து பார்த்துட்டு வரும். அதுலயும் பொருந்தக்கூடிய புள்ளி. அந்த சரியாக அந்த 2 புள்ளியும் எடுக்கணும். அந்த 2 புள்ளியும் என்ன செய்யணும் எடுக்கணும். இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழுக்கு இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் புள்ளியில இருந்து எது சரியாக பொருந்தணும்னா 43வது இடத்தை பாருங்க. 43வது இடத்துல 43ல சிட்டியாக என்ன செய்யுதுன்னு சிட்டியாக இந்த கோடும் சிட்டியாக பொருந்துற இடத்துல இந்த கோடு என்ன செய்யுது அவர் வரைந்த கோடு வந்துட்டு வருது. அப்படி பொருந்துற இடத்துல என்ன செய்யணும் வரைந்த கோடு வரணும். சில கோடுகள் இப்படி வரும் இப்படி வார இடத்துல நான் என்ன செய்ய இயலாது அளவீடு எடுக்க இயலாது. இப்படி வார இடங்கள்ல நான் அளவீடு எடுக்க முடியாது. அந்த இடத்துல புள்ளிகளாக எடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல என்னது 43,1.75 வருது. இந்த இடத்துல 89,3.75 வருது. நீங்க பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். சரியா பாருங்க அந்த கிராஃபை. சிலாக்கள் போன்ல இருந்துச்சுன்னா போன்ல ஜூம் பண்ணி பாருங்க. சிட்டியா அந்த இடத்துல என்னது பொருந்தும். அந்த இடத்துல என்ன செய்ய போகுது பொருந்த போகுது. இப்ப படித்திறனுக்கான சமன்பாடு என்னது m = y1 - y2 கீழே x1 - x2. இந்த இடத்துல நான் இதை எடுக்கிறேன். நான் x2 சொல்லி எடுக்கேன். இதை y2 எடுக்கேன். இதை x1 எடுக்கேன். இதை y1 எடுக்கேன். அப்ப y1 எத்தனை 3.75 இருந்து -1.75 x1 89 இருந்து 43 கழிச்சுக்கின்ற என்ன வரப்போகுது 3.75 இருந்து 1.75 கழிச்சா 2. சாரி, இந்த இடத்துல இன்னொரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டேன். எஸ்ஐ அலகுல கேட்டிருக்காரு. அப்ப டி² வந்துட்டு என்னதுல தந்திருக்காரு செகண்ட்ல தந்திருக்காரு. டி² வந்துட்டு செகண்ட்ல தந்திருக்காரு. அப்ப என்னது YH. அப்ப இது வந்துகிட்டு செகண்ட்ல இருக்குது. இது என்னத்துல இருக்குது செகண்ட்ல இருக்குது. YH என்னது செகண்ட்ல இருக்குது. XH பாருங்க நீளம் சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் 10⁻² பெருக்கணும் மீட்டருக்கு மாத்தணும். அப்ப என்ன செய்யணும் சென்டிமீட்டர். XH என்னது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இது போலவும் என்னது சென்டிமீட்டர்ல இருந்தா மீட்டருக்கு மாத்துறதுக்கு 10⁻² என்ன செய்ய வேண்டி இருக்கும் பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப கீழே 89 இருந்து 43 கழிச்சா எத்தனை வர போகுது கழிச்சு பாருங்க எத்தனை வருது 7 அங்கால 39 46 சொல்லி வருது. 46 தர 10⁻².
அப்போ மேலுக்கு போனிச்சுன்னா 10 மேலுக்கு போனிச்சுன்னா 10 மாறும். கீழே 46. அப்போ 200 கீழ் 46 சுருக்கிட்டேன்னா 100 கீழ் 23 சொல்லி வருது. படித்திறன் 100 கீழ் 23. அப்போ இங்கே 100 கீழ் 23 சமன் 4 தர பைஸ் கிடைக்கு எத்தனை போட்டான் 10 சமன் ஜி. இந்த பூஜ்ஜியத்தை வெட்டுரு. இந்த பூஜ்ஜியத்தை வெட்டினு சொன்னா அப்ப ஜி சமன் என்ன வர போகுது எனக்கு ஜி சமன் ஜி அங்கல பெருக்கிறேன் 4 தர 23 இந்த 10 கீழே கொண்டார். அப்ப ஜி சமன் 4 தர 23 பெருக்கினீங்க எத்தனை வர போகுது 46 92 சொல்லி வர போகுது. அப்ப எனக்கு என்ன வர போகுது ஜி சமன் 92 கீழ் 10 அப்ப 9.2 ms மைனஸ் 2 சொல்லி எனக்கு விட கிடைக்க போகுது. 9.2 ms மைனஸ் 2 சொல்லி எனக்கு என்ன செய்யும் விட கிடைக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இப்படி செஞ்சு கொள்ளலாம். படித்திறனை கண்ட உடனே எனக்கு என்ன செய்யுது லாஸ்ட் ஆன்சர் விட படித்திறனுக்கு புள்ளியை சரியா கண்டு புள்ளிக்கு ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுப்பாரு. கட்டாயம் புள்ளியை செட்டியா கணிக்கணும். அப்ப கிராஃப்ல கொஞ்சம் மென கட்டினாலே புள்ளியை என்ன செய்யுங்க புள்ளியை செட்டியா தெளிவாக வர மாதிரி நல்லா பாருங்க. சரியா? கண்ணாடி பூத கண்ணாடி எடுத்து போறனாலும் எடுத்துக்கொண்டு போய் பாருங்க. என்ன செய்யுங்க செட்டியாக எந்த இடத்துல நல்லா வருதோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க அந்த புள்ளியை சரியாக பொருந்தக்கூடிய புள்ளியை தெரிவு செய்யுங்க. சரியா? அடுத்த கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ள கூம்பு வடிவ திணிவை கருதுக. ஒரு கோள திணிவுக்கு பதிலாக இக்கூம்பு வடிவ திணிவை குண்டாக பயன்படுத்துவதன் ஒரு அனுகூலத்தையும் பிரதிகூலத்தையும் எழுதுக. என்னன்னு சொன்னா கோலத்துக்கு பதிலாக இது வளமையா இப்படியான ஒரு கேள்வி ஒன்று வார வளமையா இவ்வளவும் வந்துக்கிட்டு இப்ப இவ்வளவும் செஞ்சது வந்துக்கிட்டு தியரியில் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவும் 18 மார்க்ஸுக்குரியது. இவ்வளவும் என்னத்துக்குரியது 18 மார்க்ஸுக்குரியது. அடுத்த கேள்விதான் என்னது மிச்சம் 2 மார்க்ஸுக்குரியதாக அறிக்க போகுது. அடுத்த கேள்விதான் மிச்சம் 2 மார்க்ஸுக்குரியதாக அறிக்க போகுது. அப்ப 18 கேள்வியும் 18 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் இவ்வளவு சிம்பிளா வருது. தியரியை படிச்சா அடுத்த அப்ளை தான். தியரியும் பாஸ் பேப்பரையும் தியரியை நல்லா படிச்சா அதாவது ப்ராக்டிக்கல் கைட்ல இருக்கிறத தெளிவாக ஒவ்வொன்றா படிக்கணும். நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்குரிய ஷார்ட் அவுட் வந்துக்கிட்டு என்ன செய்வேன் நான் தருவேன். நான் கட்டாயம் வந்துக்கிட்டு என்ன செய்வேன்னா ஷார்ட் அவுட் பண்ணின மாதிரி தியரியை ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் ஒன்று நான் என்ன செய்வேன் போடுவேன். ஒரு பிடிஎஃப் ஒன்று என்ன செய்வேன் போடுவேன். அது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கட்டாயம் போடுவேன். நான் அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளையிலும் பார்த்து அதை படிச்சு கொள்ளையிலும் அடுத்தது அதை படிச்சிங்கன்னா அதே என்னது போதுமானதாக இருக்கும். அதே என்ன அறிக்க போது போதுமானதாக இருக்கும். இரண்டாவது பாஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஸ்ட்ரக்சர் கேள்வியில் செய்யும்போது அதுவும் என்னது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை ஈஸியாக செய்யறதுக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய மார்க்ஸ் இருக்கு. 18 மார்க்ஸ் இருக்கக்கூடிய 20க்கு 18 மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி 2 மார்க்ஸ் தான் கஷ்டமா இருக்கு. 2 மார்க்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு என்னது விட வரும். அந்த விடையை எழுதினா 20 மார்க்ஸ் சிம்பிளா எடுக்கக்கூடிய மாதிரி சில ப்ராக்டிகல் வந்துட்டு 20க்கு 20 எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இதுல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா கட்டிருக்காங்க. நல்ல கேள்வி ஒன்றுதான். இப்படி ஒரு வெத்தில ஃபார்மட்ல இருக்குது. இதை வந்துகிட்டு ஊசல் குண்டாக பயன்படுத்துறதால ஒரு அனுகூலம் என்ன ஒரு கோல குண்டை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதை வந்துட்டு ஊசல் குண்டாக பயன்படுத்துறதுல அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்ன? முதலாவது பிரதிகூலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் ஈர்ப்பு மையத்தை என்ன செய்யலாம் தெளிவாக என்னால கோலத்துல சரியா மையத்தில் இருக்குன்னு தெளிவாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆனா இவர ஈர்ப்பு மையத்தை என்ன செய்யலாம் எனக்கு கண்டுபிடிக்கிற என்னது கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சுதான் என்ன செய்யணும் அதுல ஈர்ப்பு மையத்துல ஏன் ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கணும்? இந்த நீளம் எங்க இருந்து அளக்க போகுது ஈர்ப்பு மையத்துல இருந்தான தூரம் தானே இங்க அளக்க போறீங்க. இந்த நீளம் இலையின் நீளம். அப்ப ஈர்ப்பு மையம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப ஈர்ப்பு மையம் கட்டாயம் தேவைன்னு அப்ப ஈர்ப்பு மையத்தை இதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஒரு அனுகூலம் மாதிரி அது ஒரு பிரதிகூலம் மாதிரி. அனுகூலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் சரியாக கூர்முனையாக இருக்கிறதால எனக்கு என்னது
தெளிவான ஒரு என்னது அலைவு காலத்தை என்ன செய்யலாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். தெளிவான என்னது அலைவு காலத்தை என்ன சொன்னா சரியா அந்த முனை வந்துட்டு பொருந்தக்கூடிய இடத்த நான் என்ன செய்யலாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம் அலைவு காலத்திலே குயிக்குன்னு எடுக்கலாம் இல்லையா, தெளிவாக எடுக்கலாம் இல்லையா. அப்ப என்ன செய்யலாம் அலையும் போது மாற்றேட்டு புள்ளியை இலகுவாக வந்துட்டு துல்லியமாக தீர்மானிக்கலாம். இந்த மாற்றேட்டு புள்ளி இந்த புள்ளி என்ன செய்யலாம் நான் என்ன செய்யலாம் தெளிவாக தீர்மானிக்கலாம் அவர் செல்ற விடைகள். அடுத்தது மாற்றேட்டு ஊசியை இலகுவாக துல்லியமாக உரிய இடத்தில் வைக்க முடியும். அலைவுகளை எண்ணும் போது வலுவை குறைக்கலாம். அலைவுகளை எண்ண கொலைனைக்கு அதாவது சரியா கூறிய முனை சரியா வர கொலைனைக்கு என்னது சரியா கூறிய முனை வர கொலை என்ன செய்யணும் நான் குயிக்குண்டு என்ன செஞ்சிடலாம் இவர் வரக்கொலை நான் கூறிய முனை வரக்கொலை 1 2 சரியாக. ஆனா வேறு வட்டம் வந்துகிட்டு வரக்கொலை நான் சரியாக இந்த மையம் வரக்கொலை நான் கண்டுபிடிக்கலாது. வேறு இந்த இடத்துல வரக்கொலை நான் என்ன செய்வேன் இந்த இடத்துல வரக்கொலை சாரி இந்த இடத்துல வரக்கொலை என்ன செஞ்சிருவேன் நான் அவர் இப்படி வரக்கொலை அதாவது இன்னைக்கு பாருங்க இப்படி இந்த வட்டம் வந்துகிட்டு இப்படி இந்த வரக்கொலை வட்டம் வந்துகிட்டு இந்த முன் துண்டு மட்டும் வரக்கொலை நான் என்ன செஞ்சிடலாம் அலைவுகள் எடுத்துடலாம் கவுண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாம இவர் என்ன சிட்டியா முனை வரக்கொலை நான் என்ன செய்வேன் அவர் அலைவை கவுண்ட் பண்ணுவேன் சிட்டியாக இந்த முனை வரக்கொலை. அப்ப ஒவ்வொரு துல்லியமாக இருக்குமாறு இல்லையா அளவிடு. அடுத்தது இவர் ஈர்ப்பு மையத்தை வந்துகிட்டு தானத்தை அறிய முடியாது அது வந்துட்டு பிரதிகூலமா இருக்கு அதான் கொடுத்திருக்காரு. அடுத்தது இது கூறிய முனை அறிக்கிறதால குயிக்கிண்டு என்னது குயிக்கிண்டு ஓய்வுக்கு வந்துடும். குயிக்கிண்டு என்ன செய்ய போது ஓய்வுக்கு வந்துடும். தடை விசைகள் அதிகம் தடை விசைகள் அதிக இழுவிசை தொழிற்படுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிக இழுவிசை இதெல்லாம் பிரதிகூலமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க சரியா. அப்ப இதெல்லாம் இந்த ப்ராக்டிகல்ங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டேச்சு. மிகவும் ஒரு இலகுவான ஒரு ப்ராக்டிக்கலா தான் இருக்க போகுது. மிகவும் ஒரு இலகுவான ஒரு ப்ராக்டிக்கல் தான் இந்த ப்ராக்டிக்கல். மிகவும் இலகுவான ஒரு ப்ராக்டிக்கல் தானே இந்த ப்ராக்டிக்கலாக வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த ப்ராக்டிக்கல் வந்துட்டு இருக்க போகுது. நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் தெளிவாக படிக்கலாட்டி உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் செய்யக்குள்ள உங்களுக்கு காட்டித்தரும் என்னது நான் படிக்கல அதால தான் இன்னைக்கு இந்த ப்ராக்டிக்கல் அளவா மார்க்ஸ் எடுக்க இயலுது இல்லை. படிச்சிருந்தா என்னால் மார்க்ஸ் எடுக்க இயலுன்னு சொல்லி உங்களுக்கு என்னது நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வீங்க. இப்போ அடுத்ததுல எஸ்ஏயாக வந்திருக்கக்கூடிய சவுண்டில் வந்திருக்கக்கூடிய எஸ்ஏல இது வந்துட்டு 2023 ஆண்டு வந்திருக்கக்கூடிய சவுண்ட் எஸ்ஏ சரியா. 2023 2024 சவுண்ட் எஸ்ஏ தான் வந்துருந்துச்சு. 2023 சவுண்ட் எஸ்ஏ தான். இப்போ 2025 ஆண்டு வரக்கூடியது சவுண்ட் எஸ்ஏயாக இருக்க வாய்ப்பு இல்லை. 2025 ஆண்டு வரக்கூடியது சவுண்டு வர மாட்டுச்சு. பெரும்பாலும் சவுண்ட் வராது. அப்போ லைட் எஸ்ஏ தான் வரப்போகுது. இருந்தாலும் சவுண்ட் எஸ்ஏ என்னதுக்கு பார்க்க போகிறோம் எம்சிக்யூ ஐடியாஸ் அடுத்தது ஸ்ட்ரக்சர்ஸில் அப்படின்ட்டு டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து தூக்கி போடலாம். நிறைய பேர் இந்த விஷயங்கள் பார்க்குறலையே பாஸ் பேப்பரில் வந்துட்டு சவுண்ட் வர மாட்டேஜின்னு இல்லையோட்டு சாரி சவுண்ட் வந்துக்கிட்டு எஸ்ஏ வர மாட்டேஜி அப்போ சவுண்ட் என்னதுக்கு பார்க்கறதுலையோடு போய்த்துருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்செப்டை தூக்கி கொண்டு எங்கே நான் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு இடத்துல இல்லாட்டி எம்சிக்யூல ஏதோ ஒரு இடத்துல போட்டேன்னா நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம் சும்மா மார்க்ஸ் இழக்க வேண்டிய ஒரு தருணம் இருந்தானே. அப்போ என்ன நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு போவோம். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு போவோம். கடைசியாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்த சரி கடைசியாக என்னது ஃபில்டர் பண்ணி எடுத்த சரி ஒரு குறிப்பிட்ட எஸ்ஐஎல் வந்துட்டு பார்த்துட்டு போவோம். புறம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அதை விட்டுட்டு அடுத்தது முக்கியமான தேவையான விஷயங்கள் பார்த்துட்டு போவோம். முக்கியமான தேவையான விஷயங்கள் என்னது பார்த்துக்கிட்டு போவோம் சரியா. அப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்போ கேள்வியில் வந்துட்டு பார்ப்போம். பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுக. மனித செவியின் செவிப்புல வீச்சு 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் பறந்திருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சாதாரணமாக ஓஎல்ல படிச்சது 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் தான் மனிதன் காதால கேட்க முடியும் சரியா. அடுத்தது களி ஒலி அலைகளும் ஒலி அலைகளாக இருக்கும். அதே வேளை அவை செவிப்புல ஒலியிலிருந்து மீடிரனில் மாத்திரம் வேறுபடுகின்றன. கைத்தொழில் மருத்துவம் கப்பலோட்டம் விம்பவாக்கம் இமேஜிங் துப்புரவாக்கல் களத்தல் தொடர்பாடல் சோதித்தல் போன்ற பல துறைகளில் களி ஒலியில் பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப களி ஒலிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு எம்சிக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப களி ஒலிங்கிறது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது.
அப்ப அதை வச்சு இன்னொரு எம்சிக்கு வந்துட்டு கேட்கலாம். அப்ப இதை பத்தி உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். இப்ப களி ஒலி அலைகள்ங்கிறது என்னது, ஒளியலாக அலைகளாக இருக்கிறது டைம்ல ஒளி அலைகளாக இருக்கி, ஆனா அதுல மீடிரன் என்ன டிஃபரெண்டா, அதுல மீடிரன் என்ன சொல்றாரு, மற்ற அலைகளை ஒளி அலைகளை விட இதுல மீடிரன் என்னையா வித்தியாசமா, மற்ற ஒளி அலைகளை விட மீடிரன் வித்தியாசமா சொல்றாரு. அப்ப ஒரு களி ஒளி மாறுகடத்தி டிரான்ஸ்டியூசர் மின் சைகைகளை களி ஒளி அலைகளாகவும் களி ஒளி அலைகளை மின் சைகைகளாக மாற்றுகின்றதா. மாறுகடத்தி முக்கிய கூறு இறுக்கமின் விளைவு கோட்பாட்டிற்கேற்ப தொழிற்படும் இறுக்கமின் பளிங்காகும். அத்தகைய ஓர் இறுக்கமின் பளிங்குக்கு குறுக்கே ஓர் உயர் மீடிரன் ஆடல் ஓட்டளவு பிரயோகிக்கப்படும் போது அப்பளிங்கு களியொலி அலைகளை உற்பத்தி செய்து கொண்டு ஒரு அச்சின் வழியே விரிந்து சுருங்குகிறது. இவ்வாறே களியொலி அலைகள் பளிங்கில் ஒரு மாறும் அமுக்கத்தை உண்டாக்கும் எனின் பளிங்கிற்கு குறுக்கே ஒரு சிறிய அழுத்த வித்தியாசம் உண்டாகிறது. ஆகவே அதே மாறுகடத்தி களி ஒலி அலைகளை பிறப்பிப்பதற்கு தெரித்த களி ஒலி அலைகள் உணர்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதுல செயற்பாடு எப்படின்னு சொல்லி தெளிவா என்ன செஞ்சிருக்காரு, விவரிச்சிருக்காரு. களி ஒலி அலைகள்ற ஒரு மாறுகடத்தில செயற்பாடு என்னன்னு சொல்லி தெளிவா என்ன செஞ்சிருக்காரு. இந்த பந்தியை வாசிச்சீங்கன்னா தெளிவா விவரிச்சிருக்காரு. அதாவது ஒரு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்படுது, அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற அது தொழிற்படுதுன்னு சொல்லி தெளிவா விளக்கியிருக்காரு. அது நீங்க வாசிச்சாலே போதும். இரு வெவ்வேறு ஊடகங்களுக்கிடையே உள்ள வரைபாட்டின் மூலம் களி ஒலி அலைகள் படும்போது அவற்றின் ஒரு பகுதி தெறிக்கும், அதேவேளை ஒரு பகுதி ஊடுகடத்தப்படும். தெறிக்கும் அல்லது ஊடுகடத்தப்படும் அளவு ஒவ்வொரு ஊடகத்திலும் ஓசை தடங்கள் Z எனப்படும். அப்ப ஒரு களி ஒலி அலைகள் வந்துகிட்டு ஒன்று இது என்ன சொல்றேன்னு சொன்னா, அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது வரைபாட்டில் என்ன செல்றாம், ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகக்குள்ள தெரிக்கலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், அதுல இருந்து முறிவடையலாம், தெரிக்கலாம். அதே இதுல வந்துட்டு இன்னொரு இதுல என்ன செய்யலாம், ஊடு கடத்தப்படலாம். ஒரு பகுதியில் இப்படி வருது, எங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஊடகத்திலிருந்து வருது ஒளி அலைகள் வந்து இதுல இருந்து என்ன செய்யலாம், தெரித்து போகலாம், இல்லாட்டி அடுத்த ஊடகத்துக்கு என்ன செய்யலாம், ஊடுகடத்திட்டு போகலாம், ஊடுகடத்திட்டு போகலாம். அப்ப என்ன செய்ய போறோம், ஒரு ஊடகம் மாறக்குள்ள வேகம் மாறிச்சுன்னா முறிவடையும், வேகம் மாறிச்சுன்னா முறிவடையும். அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா அது என்னது, ஊடுகடத்தப்படும், இல்லாட்டி தெரிக்கலாம் அப்படி சொல்றாரு. அந்த அதுல சொல்றாரு ஒவ்வொரு ஊடகத்திலும் ஓசை தடங்கள் ஊடுகடத்தப்படுற அளவு, இந்த ஊடுகடத்தப்படுற அளவு என்னது ஓசை தடங்களாக சொல்றாரு. ஒரு இயல்பை சார்ந்திருக்கும், அதே வேளை அது தொடர்புடைமை, அந்த ஒரு தொடர்புடைமை சொல்றாரு Z சமன் அந்த ஓசை தடங்களை ρ × V ஆல பெருக்கிறாரு. அந்த ஊடகத்துக்குள்ள இருக்கிற அந்த ஊடகத்தின் அடர்த்தி தர அதுல வேகம், ஊடகத்தின் அடர்த்தி, இந்த ரோ ஆனது ஊடகத்தின் அடர்த்தி, அந்த ஊடகத்தில் களி ஒலிகின்ற கதியும் அதால பெருக்கிறது மூலம் தான் என்ன வருதாம், இந்த ஜெட்ங்கிறது வருதாம், ஜெட்டுங்கிறது வருது. சரியா. ஒரு செவ்வன் படுகைக்கு தெரித்த IR தெரித்த கதிரை வந்துட்டு சொல்றாரு. ஒரு செவ்வன் படுகைக்கு தெரித்த கதிர், இப்படி ஒரு செவ்வன் படுகைக்கு வந்துகிட்டு தெரித்த கதிர் IR இற்கும் படும் செறிவு ஐக்கும் உடைய விகிதம், பர்ற செறிவு ஐக்கும் தெரித்தது ரிஃப்ளெக்ஷன் தெரித்தது, சரியா, அந்த தெரித்ததுக்கும் பர்றதுக்கும் இடையில் இருக்கிற விகிதம் ஒன்று சொல்றாரு, ஒரு சமன்பாடால தாராரு. அது என்ன தாராருன்னு சொன்னா அந்த ஜெட்டை வச்சுதான் தாராரு. ஜெட்டுங்கிறது என்னது, அந்த ஊடுகடத்தப்படுற அளவு, ஊடுகடத்தப்படுற அளவுல இருந்து என்ன செய்யறாரு, ஓசை தடங்கள்ல இருந்து தாராரு. இங்க Z1 Z2ங்கிறது முதலாம் ஊடகத்தில் இரண்டாம் ஊடகத்தின் ஓசை தடங்கள். Z1ல ஓசை தடம், Z1ங்கிறது முதலாம் ஊடகத்துல ஓசை தடம், Z2ங்கிறது இரண்டாம் ஊடகத்தில் இருக்கிற ஓசை தடம். அவ இரண்டாம் ஊடகத்திலிருந்து முதலாம் ஊடகத்தை கழிக்காரு, இரண்டாம் ஊடகத்திலிருந்து முதலாம் ஊடகத்தை கழிச்சு என்னது தெரித்த அலையிட என்ன செய்யறாரு, சாரி முறிந்த அலை, முறிவடைந்த அலை, அதுல என்ன செய்யறாரு பாக்காரு, ஐயை பாக்காரு. திரும்ப மற்றது என்ன செய்யறாருன்னு சொன்னா Z2ஐயும் Z1ஐயும் கூட்டி தெரித்த அலையிட இதை பாக்காரு, சரியா. அதுக்கு கீழே அடுத்தது ஒரு பந்தி வந்திருக்காரு,
பல கூடிய பந்தி தருவார். சவுண்டுண்டாலே என்னது பந்தியை தான் தந்து நிறைய பந்தியாக தந்திருப்பார். சரி, அடுத்த பந்தியை வாசிப்போம். ஆகிய முறையை முதலாம் ஊடகத்தின் இரண்டாம் ஊடகத்தின் ஓசை தரங்கள் ஆகும். ஒரு கலியொலியாளி மாறுகடத்தையை நோயாளி ஒருவரின் தோல் மீது நேரடியாக வைக்கும் போது தோலின் ஜெட் பெருமானம் வலியின் அப்பெருமானது பெரிது. தோல்ற ஜெட் பெருமானம், தோல்ல வந்துட்டு ஊடுகடுத்தப்படுற அந்த பெருமானம், ஓசை தரங்களோட பெருமானம் வலியிட பெருமானத்தை விட, வலியில் இருக்கக்கூடிய ஓசை தரங்களோட பெருமானத்தை விட என்னதான் பெரிதாக இருக்குதாம். பெரிதாக இருக்கும். படும் கலியொலி செறிவின் 99.9% தெரிக்கும். அதே வேளை 0.1% மட்டும்தான் என்ன செய்தான் ஊடுகடத்தப்படுதாம். 99.9 தெரிக்குதாம். 1% 0.1% தான் என்ன செய்தான் ஊடுகடத்தப்படுதான்னு சொல்றாரு. கலியொலியின் பெரும் பகுதி அந்நோயாளிக்குள்ளே ஊடுகடத்தப்படுவதை நிச்சயப்படுத்துவதற்காக நோயாளி தோலுக்குள் மாறுகடத்திக்கும் இடையே ஒரு விசேட ஜெல் படையாக பிரயோகிக்கப்படுகின்றது. என்ன சொல்றாரு? அதாவது பெரும் பகுதியை உள்ளுக்கு ஊடு கடத்துறதுக்காண்டி ஒரு ஜெல் ஒன்று உள்ளுக்கு யூஸ் பண்றான். ஜெல் ஒன்று என்ன செய்யறாரு யூஸ் பண்றாருன்னு சொல்றாரு. தோலுக்கும் மாறுகடத்திக்கும் இடையில ஒரு ஜெல் ஒன்று யூஸ் பண்றாராம். ஜெல்லின் ஜெட் பெருமானம் தோலின் அப்பெருமானத்துக்கு அநேகமாக சமம் ஆகையால் ஜெல் ஜெட் பெருமானம் அந்த ஊடுகடத்த திறன் வந்துட்டு தோலின் பெருமானத்துக்கு சமனாக இருக்குன்னு சொல்றாரு. இங்கு சிறிதளவு கலியொலியை தெருக்கும். அதேவேளை இது உட்கட்டமைப்புகளின் பயனுறுதி வாய்ந்த பிம்பவாக்கத்தை உறுதிப்படுத்துகின்றது. சிறிதளவுதான் இதால இப்படி செய்யறதால சிறிதளவுதான் தெரிக்குதான், மற்றதெல்லாம் ஊடுகடத்தப்படுது என்று சொல்றாரு. அடுத்தது ஒரு நோயாளியின் உடம்பின் ஒரு பகுதியில் உள்ள குறுக்கட்டு உரு ஒன்றில் வந்துட்டு காட்டப்பட்டிருக்கு. உரு ஒன்றில் ஒரு படம் திறந்திருக்க. அவ்வெட்டின் மையத்தினூடாக கலியொலி துடிப்புகள் பல்ஸ் அனுப்பப்படும். அதே வேளை அவை முதலில் ஒரு அங்கத்தினூடாக பின்னர் என்பினூடாக. இப்ப ஃபெஸ்டுக்கு எப்படி போகுது? ஃபெஸ்டுக்கு இது ஒரு அங்கம். இது என்னது அங்கம் சொல்லி தரப்பட்டிருக்கு. அப்ப அங்கத்து கூட என்ன செய்யுது போயிட்டு திரும்ப என்ன செய்யுது இது என்பிலோடு இன்னொரு இது தெரியும் இன்புக்குள்ளால என்ன செய்யுது திரும்ப போகுது. தோல் ஜெல் வரைபாட்டிலிருந்து முதலில் அங்கத்திலிருந்து அடுத்தது என்பினதும் முதலில் அங்கத்தினதும் அடுத்ததாக என்பினதும் முன்மேற்பரப்பிலிருந்தும் பின்மேற்பரப்பிலிருந்து தெரிக்கும் கலியொலி செய்கைகள். என்ன சொல்ல வர்றாரு? ஜெல் தோல் வரைபாட்டிலிருந்து முதலில் அங்கத்தினதும் அடுத்ததாக என்பினதும் முன்மேற்பரப்பிலிருந்து பின்மேற்பரப்பிலிருந்து தெரிக்கும் கலியொலி சைகைகள் ஓர் அலைவு காட்டி சுவடு உரு இரண்டில் காணப்படுகின்றது. இதை தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. இது பிறகு தேவைப்படும். அந்த கேள்வி செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு பிறகு தேவைப்படும். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இப்படி தோல் இருக்குன்னு சொன்னா இதுல கருவி வந்துட்டு இருக்குது. இங்க தோலா சரியா? இந்த இடத்துல அங்கம் இருக்குது. இதான் அங்கம். இங்கால என்பு இருக்குது. இப்ப இங்க இருந்து வரக்கூடிய கதிர் இப்படி என்ன செய்யுது இப்படி போகுது. இங்க என்ன செய்யுதான்னு சொன்னா வரக்கூடிய இந்த கதிர் இந்த முன் இதுல பட்டு அங்கத்துல முன் மேற்பரப்புல பட்டு திரும்ப தெரிக்குதான். அப்ப என்னது போயிட்டு திரும்ப வருது. திரும்ப பின்மேற்பரப்புல திரும்ப பட்டு என்ன செய்தான் திரும்ப என்ன செய்யுது தெரிச்சு வருதான். அதுக்கான அந்த அளவு தான் தந்திரிக்கா. அப்ப முதலாவது ஏ பில வந்துகிட்டு என்ன செய்யுது பாருங்க. இந்த கிராஃப் பாருங்க. இந்த படம் பில கொஞ்சம் எலும்பிதே. பில என்ன செய்யுது ஒரு எலும்பி திரும்ப பணிஞ்சிட்டு போகுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஏ டு பி இது ஏன்னு சொல்றாரு, இது பின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பில படும்போது என்ன செய்யுது பெருமளவுக்கு ஒரு உயர்ச்சி ஒன்று என்ன செய்யுது காட்டுது. திரும்ப என்ன செய்யுது அது அப்படியோ ரிட்டர்ன் போகுது. திரும்ப ரிட்டர்ன் போகுது. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப என்னது சீல படுது. சீல என்னது திரும்ப ஒரு எழுச்சி வந்துட்டு காட்டுறாரு. ஒரு எழுச்சி ஒன்று காட்டுறாரு. அப்படியான ஒரு கிராஃப் ஒன்று சாதனப்பட்டிருக்கு. அப்ப இதை ஃபெஸ்ட்டுக்கு வழங்கிக் கொள்ளுங்க. முதலாவது கேள்வி ஏ பாட் மனித செவியின் செவிப்புல கேள்தகு வீழ்ச்சியாது.
அது முதலாவது கேட்டு தெரியும் நமக்கு. 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ், 20 கிலோ ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பி பார்ட், கலியொலி அலைகள் பயன்படுத்தப்படும் 3 துறைகளை குறிப்பிடு. அது மேலுக்கு செல்லிருக்காரு, நீங்கள் எழுதலாம் என்னென்ன துறைகள் வந்துட்டு செல்லிருக்காரு. மருத்துவம், கைத்தொழில், கப்பலோட்டம், பிம்பவாக்கம், துப்புரவாக்கல், எதிரான 3 கொடுத்தா சரி. சி பார்ட், கலியொலி மாறுகடத்தின் தொழிற்பாடுகள் யாவை? கலியொலி அலைகள மாறுகடத்திட தொழிற்பாடுகள் வந்துட்டு கேட்டிருக்காரு. என்னென்ன தொழிற்பாடுகள் வரப்போகுது? தொழிற்பாடுகளாக எத்தனை கேட்டிருக்காரு? கேட்கப்பட்ட கேள்வி இருந்துட்டு தொழிற்பாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காரு. என்ன செய்யறாரு அவர்? தொழிற்பாடு கலியொலி மாறுகள் மின்சைகளை கலியொலி அலைகளாகவும் கலியொலி அலைகளை மின்சைகளை மாற்றுகின்றது. இந்த மாறுகடத்தி என்ன செய்யணும்? வரக்கூடிய கலியொலி அலைகளை மின்சை, அதாவது இந்த மின்சை என்னன்னா எலக்ட்ரானிக், அந்த எப்படி சொல்றேன், அது ஒரு டிவைஸ்ல இருக்கக்கூடிய அந்த எப்படின்னு என்ன செய்யுது, அந்த துடிப்புகளாக மின்சைகை என்கிறது என்னது, எலக்ட்ரிக் அந்த இதுல வரக்கூடிய ஒரு ஆடலோட்டம். அதே மாதிரி நீங்க ஃபீல்டுல வந்துட்டு படிச்சிருப்பீங்க, சாரி ஃபீல்டுலயா எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பீங்க, அந்த ஒவ்வொரு இதுவும் ஆடலோட்டத்துல துடிப்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் அந்த இதுல வந்துட்டு மின்சைகைகளை என்ன செய்யாது, மாத்துது. மின்சைகைகளை என்ன செய்யாது, மாத்துது கலியொலிகளே. அந்த மின்சைகைகள் திரும்ப என்ன செய்யுது, கலியொலி அலைகளாக என்ன செய்யுது, மாத்துது. அப்ப என்ன செய்யறாரு? மின்சைகைகளை கலியொலி அலைகளாகவும், இந்த மின்சைகைகளை கலியொலி அலைகளாகவும் கலியொலி அலைகளை மின்சைகைகளாகவும் என்ன செய்யுது, மாத்துது. இரண்டையும் கொண்டு கொண்டு சேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்குது. அதான் இந்த மாறு கடத்தி சொல்றாரு. அப்ப அதான் என்னது, அதுல தொழிற்பாடுகளாக இருக்க போகுது. அடுத்தது டி பார்ட், அதுல முதலாவது கலியொலி மாறுகடத்தி கலியொலி அலைகளை உண்டாக்கப்படும் விதத்தை சுருக்கமாக விளக்குக. இதுல செல்லிருக்கிறாளா தெளிவா நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொள்ள இயலும். அதாவது மாறுகடத்தி முக்கிய கூறு இறுக்கமின் விளைவு கோட்பாட்டுக்காக தொழிற்பாடு இறுக்கமின் பளிங்காகும். அத்தகைய ஒரு இறுக்கமின் பளிங்கு குறுக்கே ஒரு உயர்மீடின் ஆற்றளவு ஓற்றளவு பிரயோகிக்கப்படும் போது அப்பளிங்கு கலியொலி அலைகளை உற்பத்தி செய்து கொண்டு அச்சின் வழியே விரிந்து சுருங்குகின்றது. இவ்வாறு கலியொலி அலைகள் பளிங்கில் ஒரு மாறும் அமுக்கத்தை உண்டாக்கும் எனின் பளிங்குக்கு குறுக்கே ஒரு சிறிய அழுத்த வித்தியாசம் உண்டாகிறது. ஆகவே மாறுகடத்தி கலியொலி அலைகளை பிறப்பிக்க தெரித்த அலைகளை உணர்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இதான் அதுல என்னது, கலியொலி அலைகள் உண்டாக்கப்படுற விதமாக இருக்க போகுது. கலியொலி அலைகள் வந்துட்டு உண்டாக்கப்படக்கூடிய விதமாக இருக்கும். சரியா? அதை நீங்க எழுதி கொள்ள இயலும். இதெல்லாம் தியரி கேட்டுக்காரும். இரண்டாவது, ஒரு கலியொலி மாறுகடத்தில் உள்ள இறுக்கமின் பளிங்கின் இயற்கை மீடியன் 48 கிலோஹெர்ட்ஸ் எனின் பளிங்கிற்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட வேண்டிய ஆடல் வோல்ட் அளவின் மிகவும் பொருத்தமான மீடிரன் யாது? இன்னும் மாறுகடத்தில் உள்ள இறுக்கமின் பளிங்கின் இயற்கை மீடியன் 48 கிலோஹெர்ட்ஸா. இப்ப 48 இயற்கை மீடியன் வந்துகிட்டு 48 கிலோ ஹெர்ட்ஸா. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உயர்ந்த வோல்ட் அளவு, ஆடல் வோல்ட் அளவு மிக பெருந்த குறுக்கே பிரயோகிக்கப்பட வேண்டிய ஆடல் வோல்ட் அளவின் பொருத்தமான மீடியன் யாதுன்னு சொல்லி கேட்காரு. எவ்வளவு மீடியன் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்காரு. இந்த இடத்துல கலியொலி மாறுடத்துல இறுக்கமின் பழங்கி இயற்கை மீடியனுக்கு 48 கிலோ ஹெர்ட்ஸா. 48 கிலோ ஹெர்ட்ஸ் செல்லும் போது அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆடல் வோல்ட் அளவு குறைந்தபட்ச மீடியன்
ஆடல் வோல்ட் அளவு எப்படி போகும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆடல் வோல்ட் அளவு போகக்கூடியது இப்படித்தான் போகும். சரியா? அந்த போகக்கூடியதுல மீடிரன் எப்படி, இதுக்கு மீடிரன் இருக்க போகுது நமக்கு தெரியும். நமக்கு சவுண்ட்ல படிச்சிருக்கும். இப்படி அலைக்கு வந்துட்டு மீடிரன் இருக்கும். இந்த அலைக்கு வந்துட்டு மீடிரன் எவ்வளவு மீடிரன் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்காரு. எவ்வளவு மீடிரன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்காரு. நம்ம 48 கிலோஹெர்ட்ஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் மீடிரன். காரணம் என்னன்னு சொன்னா அவரை பரிவுரை செய்யணும். அவரை பரிவுரை செஞ்சாதான், அந்த மீடிரன் கொடுத்தா தான் எனக்கு என்ன செய்யலன்னு சொன்னா இந்த இருக்குமின் பளிங்க வந்துகிட்டு பரிவுரை செஞ்சாதான் அவர் அதிர்வு செய்யலும், அவரை அதிர செய்யலும். அவரை அதிர்வை செஞ்சாதான் என்ன செய்யலாம், இன்னைக்கு கலியொலியை உற்பத்தி செய்யலும். கலியொலி என்ன செய்யலும், உற்பத்தி செய்யலும். அப்ப இந்த இடத்துல நான் 48 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்தா தான் என்ன செய்யும், அது பரிவரும். அந்த பரிவு உயர் வீச்சது, அதாவது உயர் வீச்சத்துல என்ன செய்ய போகுது, பரிவரும். முதலாவது பரிவு என்ன நடக்க போகுது, முதலாவது பரிவு உயர் வீச்சத்துல நடைபெறும். அந்த உயர் வீச்சத்துல நடைபெறதால பரிவு நான் செஞ்சேன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்ய போகுது, பரிவு நடந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல அதிர தொடங்கும். உயர் வீச்சத்துல அதிர்ந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன செய்ய போகுது, கலியொலி அலைகள் உற்பத்தியாக்கப்பட போகுது. கலியொலி அலைகள் என்ன செய்ய போகுது, உற்பத்தியாக்கப்பட போகுது. சரியா? அந்த விஷயத்தை தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு. அப்ப எவ்வளவு இந்த எத்தனை கொடுப்பீங்க, 48 கிலோஹெர்ட்ஸ் சொல்லினது ஆன்சர் கொடுப்பீங்க. எவ்வளவு மீடியன் வந்துட்டு கொடுக்கணும், ஆடல் வோல்ட் அளவு மீடியன் கொடுக்கணும், 48 கிலோஹெர்ட்ஸ். காரணம் என்ன, உயர் வீச்சத்தில் பரிவுறுவதற்கு சொல்லி கொடுத்தா. சரி, சரியா? அடுத்த கேள்வி வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. என்ன கேள்வின்னு சொன்னா ஈப்பாட் கேள்வி. ஒரு ஊடகத்தில் ஒளியின் கதியை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் அதே சமன்பாட்டை இவ்வூடகத்தில் செல்லும் கலியொலி அலைகளின் கதியை துணிவதற்கு பிரயோகிக்க முடியுமா? உங்கள் விடைக்கான காரணங்களை தருக. ஊடகத்தின் ஒளியின் கதியை காண்றதுக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்ணீங்க? V(F λ). இந்த சமன்பாடை என்ன செய்வீங்க, யூஸ் பண்ணுவீங்க. அதுல இருக்கக்கூடிய வேகம் காண்றதுக்கு, அதுல இருக்கக்கூடிய அதுல மீடிரன் இன்ட்டு அதுல அலை நீளத்தால பெருக்கினீங்கன்னா அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய என்ன கிடைக்க போது, வேகம் கிடைக்கும். இந்த சமன்பாடுகள்ல இருந்து தான் மற்ற சமன்பாடுகள் என்னது உருவாக்கப்படுது. வேகம் காண்றதுக்கான சமன்பாடுகள் எல்லாம் உருவாக்கப்படுது. சரியா? இப்ப இந்த இடத்துல கலியொலியை துணியறதுக்கு இந்த சமன்பாடை பிரயோகிக்க முடியுமான்னு சொல்லி கேட்காரு. ஆம், பிரயோகிக்க முடியும். ஏன்னு தெரியுமா? கலியொலி அலைகள்லையும் சாதாரண அலையில என்ன வித்தியாசம்? எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கணியங்கள் எட்டாக இருக்கா, இல்லாட்டி ஏதாவது இருக்கா? இல்ல, மீடிரன் மட்டும்தான் வித்தியாசம். மீடிரன் மட்டும்தான் என்னது வித்தியாசம். கலியொலி அலைகள் மீடிரன் வித்தியாசம். சாதாரண அலைகளை பார்க்க கலியொலி அலைகள் மீடிரன் தான் என்னது வித்தியாசமாக இருக்கும். மற்ற அலைகளை பார்க்க எல்லாம் வந்துட்டு ஒளி அலைகள் தான். இதுவும் என்னது ஒளி அலை தான். கலியொலி அலை வந்துட்டு ஒளி அலை தான். மற்ற எல்லா ஒளி அலைகளும் என்னது ஒளி அலைகள் தான். சரியா? அப்ப அப்படி இருக்கும் போது இது என்னத்துல வித்தியாசப்படுதுன்னா மீடிரன்ல மட்டும் வித்தியாசப்படுது. என்ன செய்யுது, வித்தியாசப்படுது. அப்ப இந்த இதுல என்ன செய்யலாம், வேகத்துக்கான சமன்பாடை பிரயோகிக்க முடியலாம். அப்ப காரணம் கொடுக்கலாம். நீங்க என்னது, கலியொலி அலைகள் சாதாரண அலைகளாக ஒளி அலைகளாக தொழிற்படுகின்றது. இதற்கு மீடிரன் மட்டும் என்னது வித்தியாசம். இதற்கு என்னது மீடிரன் மட்டும் வித்தியாசமாக இருக்க போகுது. ஆனா மேலுக்கும் காரணம் சொல்லியர் முதலாவது வரிய வாய்ச்சியாலே உங்களுக்கு வழங்கும். என்ன சாதாரண அலைதான், மீடியன்ல மட்டும்தான் என்னது வித்தியாசம் இருக்கு சொல்ல வாராரு. சரியா? அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. எஃப் பார்ட்ல முதலாவது கேள்வி, ஐ வந்துட்டு
கோவை ஐ ஆர் ஓவர் ஐ சமன் ஒரு சமன்பாட்டில் எழுதப்பட்டிருக்காரு இல் ஐஆரின் பரிமாணம் இன் பரிமாணத்துக்கு சமன் அன்று என காட்டுக என்று சொல்லிக்கார். முதலாவது ஐஆர்ங்கிறது ஐங்கிறது என்னது? இந்த இடத்துல நான் ஐயை வந்துட்டு வெளியினு சொன்னா ஐ வந்துகிட்டு என்னதை செல்லுது? ஒளிச்செறிவு. ஐங்கிறது என்னது? ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுட பரிமாணம் என்ன? ஐஆர்னு சொல்றது என்னது? ஒளிச்செறிவு தான். ஒளிச்செறிவுட பரிமாணம் என்ன? ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு பி ஓவர் ஏ சொல்லலாம், இல்லாட்டி இ ஓவர் ஏ டி சொல்லலாம். இது ஏதாவது ஒரு சமன்பாடு யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல பி சொன்னா வலு. பிங்கிறது என்ன? வலு. ஈங்கிறது என்னது? ஈங்கிறது சக்தி. சரியா? இந்த சமன்பாடு நான் எடுக்க இது எடுத்தாலும் ஓகே தான், இது எடுத்தாலும் ஓகே. ஈங்கிறது சக்தி. சக்திக்கான பரிமாணம் என்ன? ml squared t minus 2. ml squared t minus 2. கீழே இது வந்துட்டு குறுக்கோட்டு மேற்பரப்பு. மேற்பரப்பு பரப்புக்கான சமன்பாடு என்ன? பரப்புக்கான பரிமாணம் என்ன? எல் ஸ்கேட் இன்டூ நேரத்துக்கானது டி. அப்ப எல் ஸ்கேட் வெட்டினா இங்க டி மேலுக்கு போனா mt மைனஸ் 3ங்கிறது என்ன அறிக்க போகுது? mt மைனஸ் 3ங்கிறது தான் இதுல ஒளிச்செறிவின் பரிமாணமாக இருக்க போகுது. ஒளிச்செறிவின் பரிமாணமாக இருக்க போகுது. அடுத்தது Z2 மைனஸ் Z1 பரிமாணத்துக்கு சமன் அன்று என்று காட்டுறான்னு சொல்லிக்காரு. முதலாவது அதை எழுதினு சொன்னா Z2 மைனஸ் Z1 என்ற வர்க்கம். முதலாவது இதுல கழிப்படுற ஒன்றுல ஒரு கணியத்துல கழிப்படுறது சரி, கூட்டுப்படுறது எப்படி இருக்கும்? பரிமாணங்கள் Z2டையும் Z1டையும் பரிமாணம் எப்படி இருக்கும்? சமன் அறிக்கும். உதாரணத்துக்கு ஏ சமன் உதாரணத்துக்கு சும்மா ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கன் பி பிளஸ் எஸ் இன்டூ எக்ஸுங்கிற ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கன். சாரி, பி பிளஸ் எஸ் இப்படி ஒரு சமன்பாடு எடுத்தீங்கன்னா வீட பரிமாணமும் எஸ்ட பரிமாணமும் எப்படி இருக்க போகுது? சமன் அறிக்க போகுது. அது என்னத்துக்கு சமன் அறிக்கும்? ஏட பரிமாணத்துக்கு சமன் அறிக்கும். ஏட பரிமாணத்துக்கு என்னது? சமனாக இருக்க போகுது. அப்ப அந்த அடிப்படையில நான் இங்க எடுத்தேன்னா Z1 பரிமாணமும் Z2 பரிமாணமும் சமன். அப்ப நான் இதுக்கு பதிலாக Z சொல்லி எடுக்கணும். பொதுவா Z சொல்லி எடுத்துன்னா பொதுவா Z எடுத்தேன்னா 3 பரிமாணங்கள் சமன். அப்ப Z வர்க்கம். Zக்கு சமன்பாடு ரோ இன்டூ பின்னு சொல்லி தந்திருக்கார். ரோ இன்டூ பின்னு சொல்லி தந்திருக்கார். ரோ வந்துட்டு அடர்த்தி. அடர்த்தி என்னது? கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்ப ml மைனஸ் 3 இன்டூ பி வேகத்துக்கு LT மைனஸ் 1 பெருகினீங்கன்னா ml மைனஸ் 1 இன்டூ டி மைனஸ் 1. சாரி, ml மைனஸ் 2 இன்டூ டி மைனஸ் 1 Z பரிமாணம். அப்ப Z வர்க்கத்தினது ml மைனஸ் 2 டி மைனஸ் 1 வர்க்கம். அப்ப என்னது? m வர்க்கம் L மைனஸ் 4 டி மைனஸ் 2. இது not equal to mt minus 3. mt minus 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐஆர் பரிமாணம் வந்துகிட்டு இதுல பரிமாணத்துக்கு சமன் அன்று சொன்ன சரி. அப்ப அதுல பரிமாணத்துக்கு என்னது? சமன் அன்று சொன்ன சரி. சரியா? அப்ப இந்த விஷயம் வந்துட்டு விளங்கிருக்கு. இது ஒரு பரிமாண பகுப்புல செஞ்சிருக்காரு. பரிமாண பகுப்புல செய்யறது என்னது? சிம்பிளான விஷயம் தானே. அப்ப அடுத்த கேள்வியை பார்க்கலாம். Z2 Z1 சமன் சொன்னா IR over ஐயின் பெருமானவை அதாக இருக்கும். முதலாவது நான் சமன்பாட்டை எழுதினேன் சொன்னா இந்த இடத்துல நான் சமன்பாட்டை எழுதினேன்னா அவர் தந்திருக்கிறது IR over I சமன் Z2 மைனஸ் Z1 வர்க்கம் கீழே Z2 plus Z1 into வர்க்கம்.
அப்ப இங்க Z2ம் Z1ம் சமன்னு சொன்னா நான் இங்க பிரதிடுறேன். Z1க்கு பதிலாக Z2 போடலாம் தானே. அப்ப IR/II IR/II சமன் Z2க்கு பதிலாக Z1க்கு பதிலாக Z2 போடுறேன். -Z2 வர்க்கம் கீழே Z2 பிளஸ் Z1க்கு பதிலாக Z2 வர்க்கம். இது என்ன ஆகுது? Z2ல இருந்து Z2 கழிச்சா 0. பூஜ்ஜியத்துக்கு என்ன பெருமானம் வந்தாலும் லாஸ்ட் ஆன்சர் என்னது? 0 தான். அப்ப IR/II என்னது? பூஜ்ஜியத்துக்கு சமன் அறியும். IR/II 0 சொன்னா இங்க நான் எழுதுறேன் என்ன IR/II 0 சொன்னா IR என்ன அங்கே பெருக்கிக்கின்றா 0. IR என்னது? 0. IR 0 சொன்னா அவர் மேலுக்கு இருக்கிற தரவை பாருங்க. IR என்னத்தை செல்றாருன்னு சொல்லி பார்ப்போம். IR வந்துகிட்டு படுகிற சரிவா, படும் சரிவா. அப்ப படுகதிர் என்னது? படுகதிர் என்ன சொல்றாரு? சாரி, தெரித்த கதிர். ஐயாருங்கிறது என்னது? தெரித்த கதிர். தெரித்த கதிர் வந்துகிட்டு 0 சொன்னா அப்போ ஒன்றுமே தெரிக்கப்படலை. அப்ப அனுப்பப்பட்ட கதிர் எதுவுமே என்ன செய்யல, தெரிக்கப்படலை. எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்யுது? எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்யுது? முறிவடைஞ்சிட்டு தான் போகுது. எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்யுது? முறிவடைஞ்சிட்டு தான் போகுதுன்னு என்ன செய்யலாம்? முடிவெடுக்க முடியும். அப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். அதாவது எல்லா கதிரும் வந்துகிட்டு தெரிப்படையில எல்லாமே வந்துட்டு ஊடு கடத்தப்படுது. எல்லாமே என்ன செய்யுது? ஊடு கடத்தப்படுது. முறிவடைஞ்சி ஊடு கடத்தப்படுது நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது கேள்வி. Z2 வந்துகிட்டு மிக பெரிதாக இருந்துச்சுன்னா, Z1 விட மிக பெரிதாக இருந்துச்சுன்னா IR/II பெருமானம் யாதாக இருக்குன்னு சொல்லி கேட்காரு. அப்ப இதே சமன்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா Z2 வந்துகிட்டு எப்படி இருக்குதா? மிக பெரிதா இருக்காம். Z1 விட மிக பெரிதா இருக்காம். அப்ப நான் Z2 பெருமானத்தை இங்க போடலாம். அப்ப IR/II. அப்ப நமக்கு தெரியும் Z2 மிக பெரிதா இருந்துச்சு. இது ஒரு சின்ன பெருமா. உதாரணத்துக்கு இதை 1000 சொல்லி எடுத்துன்னு சொன்னா Z2வை, Z1 வந்துகிட்டு ஒரு உதாரணத்துக்கு 0.1 சொன்னா இது ஒரு கணக்கெடு இயலாத அளவுக்கு சின்ன உண்டு. அப்ப கழிச்சாலும் ஒரு பெருசா மாற்றம் எதுவும் பிரிக்க மாட்டேது. அப்ப நான் இவரை கணக்கெடுக்காம இவர் என்ன செஞ்சிடலாம்? சமன்பாட்டில இருந்தே தூக்கிடலாம். அப்ப நான் என்ன செய்யலாம்? Z2 சொல்லி எடுக்கலாம். Z2 வர்க்கத்தின் கீழுக்கும் என்ன வரப்போகுது? Z2 வரப்போகுது. அப்ப இது என்ன செய்யறேன்? Z1 புறக்கணிச்சுடுறேன். Z1 மிக சின்னங்கிறதால புறக்கணிச்சுன்னா கீழுக்கும் Z2 வர்க்கம். அப்ப 2 மட்டும் படிச்சுன்னா லாஸ்ட் ஆன்சர் 1 வருது. அப்ப IR சமன் I என்று சொல்லி வருது. IR சமன் I என்று சொன்னா என்னது? அனுப்பப்படுற கதிர் எல்லாம் என்ன செய்யுது? அனுப்பப்படுற கதிர் எல்லாம் தெரிக்கப்படுது. என்ன செய்யுது? தெரிக்குது. அனுப்புற கதிர் தெரிக்குது. அந்த முடிவுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? இதுவும் சமன் சொன்னா என்ன நடக்குது? அனுப்பின கதிர் அம்பட்டும் என்ன செய்யுது? தெரிப்படைஞ்சு செல்லுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அனைத்து கதிர்களும் தெரிப்படை செல்லுது, அல்லது அநேகமான கதிர்கள் என்ன செய்யுது? தெரிப்படைந்து செல்லுதுன்னு சொல்லி நீங்க செல்லலாம். சரியா? அப்ப அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. நோயாளியின் தோலுக்கும் மார்கடத்திக்கும் ஒரு விசேட ஜெல்லை பிறகுவதற்கான காரணம் கேட்டாருன்னா காரணம் என்னது? இதுக்குள்ள இருக்குது, தந்திக்குள்ளதான் இருக்குது. அதாவது கழிவாளி அலைகள்ல பெரும்பகுதி வந்துட்டு நோயாளிக்குள்ள ஊடுகடத்தப்படுவதை நிச்சயப்படுத்துவதற்கு என்னதுக்கு சொல்றாரு? கழிவொலி அலைகள் வந்துகிட்டு அப்ப அதுல பந்தில வாஜி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும்.
சொல்றாரு கலியோலியின் பெரும்பகுதி 2வது பந்தியில் சொல்லப்பட்டிருக்குது. பெரும்பகுதி அந்நோயாளிக்குள்ளே ஊடுகடத்தப்படுவதை நிச்சயப்படுத்துவதற்காக நோயாளிக்கும் தோலுக்கும் மாறுகடத்திய ஒரு விசேட ஜெல் வந்துட்டு படையாக பிரயோகிக்கப்படுகின்றது. சரியா? அப்ப இது ஒரு பந்தில கேட்கப்பட்ட கேள்விதான் ஜி பாட். அடுத்த எச் பாட்டை பாருங்க. முதலாவது அடர்த்தி 1600 கிலோகிராம் மீட்டர்-3 ஐயுடைய மனித தலையோட்டினூடாக கலியொலி அலைகள் கதி 3750 ms-1 இட் செல்லும் எனின் அத்தலையோட்டின் ஓசை தடங்கள் ஜெட் யாது? இது என்னது? டிரெக்ட் பிரதியீடு. இது என்னது? ஒரு டிரெக்ட் பிரதியீடு கேள்வி. இது நமக்கு தெரியாதா? ஜெட்டுக்கு சமன்பாடு தந்திருக்காரு. வேற நம்மள ஒரு சமன்பாடு உருவாக்க சொல்லல. அப்ப அதுல முதலாவது கேள்வி இதுல எச்ல முதலாவது கேள்வியா? தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ஓசை தடங்கள்ங்கிறது என்னது? ஜெட். அதுல அடர்த்தியும் தந்திருக்காரு, அடுத்தது கதியும் தந்திருக்காரு. ஜெட்டுக்கான சமன்பாடை போடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெட் சமன் ரோ இன்டூ பி. இது ரோங்கிறது என்னது? அடர்த்தி. அப்ப 1600 கிலோகிராம் அலகுகள் முக்கியம் மீட்டர்-3 தர வேகம் 3750 ms-1. பெருக்கினீங்களா? சரி, பெருக்கினீங்கடா. சரி, அப்ப எப்படி பெருக்கிற? இது பெருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமும் இல்லையே. சாதாரணமா நீங்க பெருக்கி பார்க்கலாம். 3675 16 பெருக்குங்க. 7 6 42 4 மிச்சம். 6 6 36 40 4 மிச்சம். 6 3 18 18 4 22. அங்க 7 6 1 6 3 3. அப்ப 2 7 8 5. அப்ப 5 8 7 2. இங்க 2 பூஜ்ஜியம், இங்க ஒரு பூஜ்ஜியம், இங்க ஒரு பூஜ்ஜியம். அப்ப இவ்வளவு வந்துகிட்டு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு விடையாக கிடைக்கும். இதான் வந்துட்டு ஜெட் பெருமானமாக இருக்க போகுது. அழகு என்னையாக இருக்க போகுது? கிலோகிராம். அங்கே இது 2 பெருக்கினீங்கன்னு சொன்னா m-2 s-1 ஜெட் பெருமானமாக இருக்க போகுது. சரியா? அப்ப அடுத்த இரண்டாவது மூளையை அமைந்துள்ள திரவியத்தின் சராசரி ஓசை தடங்கள் 4×10⁻⁶ கிலோகிராம் மீட்டர்-2 s-1 ஆகும். தலையோட்டினதும் மூளையினதும் வரைபாட்டின் மீது கலியொலி அலைகள் படும்போது IROV சதவீதத்தை கணிக்கட்டாம். நான் சதவீதத்தை கணிக்கட்டேன். எப்படி சதவீதத்தை கணிக்கலாம்? அப்ப இது என்னது? IROV என்ன செய்யட்டா? கணிக்கட்டா. கேட்கப்பட்டது IROV என்று சொல்லி கேட்காரு. அப்ப இதை வந்துகிட்டு நான் என்னன்னா Z1 ஒரு தலையோடு இன்றைக்கு. சரியா? இப்படி ஒரு தலையோடு இன்றைக்குன்னு சொன்னா இதுக்குள்ள என்னது? இது மூளை. அப்ப இது முதலாவது ஊடகம். இது என்னது? ஊடகம் 1. அடுத்த ஊடகம் என்னது? இரண்டாவது ஊடகம் மூளை. அப்ப முதலாவது ஊடகத்தை தாண்டி ஒளி அலை வந்துட்டு போகுது, போயிட்டு திரும்ப மூளைக்குள்ளால போகுது அந்த ஒளி அலை. சரியா? அப்ப முதலாவது ஊடகத்துல ஜெட் வந்துகிட்டு என்னையா Z1 என்று சொல்லியிருக்க இன்னும் வரக்கூடிய பெருமானம். மூளையில போகக்குள்ள அதுல சராசரி பெருமானம் Z2 அவர் தந்திருக்காரு 4 தர 10⁻⁶ கிலோகிராம் மீட்டர்-2 s-1. அப்ப என்னது? தலையோட்டுல அப்ப என்ன சொல்றாரு? Z1ங்கிறது முதலாவது ஊடகத்துல போகும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல ஒளி வந்துகிட்டு ஒளியின் அந்த ஓசை தடங்கள் சொல்றாரு. முதலாவது ஊடகத்துல போகக்குள்ள ஓசை தடங்கள் வந்துட்டு Z1, ரெண்டாவது ஊடகத்துல போகக்குள்ள ஓசை தடங்கள் Z2 சொல்றாரு. அப்ப முதலாவது தலை ஓட்டுல போகக்குள்ள இதை வந்துட்டு தலை ஓடுன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா தலை
ஓடுண்டு சொல்லி எடுத்துட்டு சொன்னா தலை ஓட்டில் வந்துட்டு போகல Z1 அதில் பெருமானம் நான் கண்டுபிடிச்சிக்கேன். அவர் சொல்லிக்கிற தலை ஓட்டில் போகலாம் இந்த Z1 வருது. அப்போ Z1 பெருமானம் கண்டுபிடிச்சிக்கேன். மூளையில் போகலாம் அவர் தந்திருக்காரு Z2 சராசரி பெருமானம். அப்போ இன்னைக்கு ஐயை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ சமன்பாடு என்னது? Z2 மைனஸ் Z1 வர்க்கம் கீழே Z2 + Z1 வர்க்கம். இப்போ இதில் பிரதி இடுவோம். இதில் என்ன செய்வோம்? பிரதி இடுவோம். பிரதி இட்டா என்ன வரப்போகுது? Z2 என்ன 4 தர 10 மைனஸ் இது என்ன எடுக்கலாம்? இது சோட்டாக்கி எடுத்தோன்னா 5.872 தர 10 எடுக்கலாம். அப்போ 5.872 தர 10 அதில் வர்க்கம் கீழே 4 தர 10 சக 5.872 தர 10 அதில் என்னது? வர்க்கம். அப்போ எல்லா இடத்துலையும் 16 போகும். வெட்டின்னு சொன்னா 4ல் இருந்து 5.872 கழிச்சிங்கன்னு சொன்ன என்ன வரப்போகுது? மைனஸ் 1.872 அதோட வர்க்கம் கீழே 9.872 வர்க்கம். அப்போ மைனஸ் வந்துட்டு வர்க்கிக்கப்படக்குள்ள என்னது? ப்ளஸ்ஸாக மாறிடும். விட வந்துட்டு ப்ளஸ்ஸாக தமர போகுது. சரியா? அப்போ இதை சுருக்கினா சரி, இதை சுருக்கினா உங்களுக்கு டிரெக்டாக என்னது? விட கிடைக்கும். இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்னது? டிரெக்டாக விட கிடைக்க போகுது. என்ன விட கிடைக்கும் உங்களுக்கு? சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கீங்களா? இந்த இடத்துல நம்ம பெருமானம் கண்டது பிழை. 16 375 பெருக்கணும். நான் 337 பிரிக்கணும். வெப்ப பெருக்கணுன்னா 6 5 30 6 5 30 3 மிச்சம் 7 6 42 45 4 மிச்சம் 6 3 18 22. அப்போ 5 5 7 7 7 இங்கே 3 3 0 இங்கே போட்டுனீங்கன்னா 10 1 மிச்சம் 9 10 1 மிச்சம் 6. அப்போ என்ன விட வருது? அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மாற்றி கொள்ளுங்க. சரி, அவதானிக்கல நான். அப்போ Z1க்கு என்ன விட வருது? 6000. அங்கால எத்தனை? 2 0, அங்கால ஒரு 0. அப்போ 3 0 சேர்த்தா சரி. அப்போ விட என்ன வருது? 6 தர 16. 6 தர 16. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? மாற்றிக்கொள்ளையிலும். என்ன விட வரப்போகுது? 6 தர 16. இங்கேயும் 6 தர 16. அப்போ லாஸ்டாக உங்களுக்கு என்ன விட வரும்? 4ல் இருந்து 6 கழிச்சா -2 தர 16 கீழே அதில் வர்க்கம் கீழே 10 தர 16 வெட்டியாச்சு தானே. அப்போ 10 வர்க்கம் இதான் ஐயா ஹரிக்க போகுது. அப்போ -2 வர்க்கம் என்ன ஹரிக்க போகுது? 4. 10 வர்க்கம் 100 ஹரிக்க போகுது. 10 வர்க்கம் 100 ஹரிக்க போகுது. இதில் பெர்சன்டேஜ் தங்கட்ட அவர் இதில் விட கேட்கல. பெர்சன்டேஜ் எப்படி பார்க்குறேன்? நமக்கு தெரியும். இவ்வளோன்னு சொன்னால் 5000 ஐ இன்ட்டு 100க்கு பார்த்தா சரியானு. 100க்கு பார்த்தேன்னா எனக்கு என்னது? பெர்சன்டேஜ் கிடைக்குமா இல்லையா? இப்போ 5000 இதை பெருமானம் கிடைச்சிட்டு அதை இதில் கொண்டு போய் போட்டேன்டா சரியானு. இதில் கொண்டு போய் போட்டா சரியானு எனக்கு டிரெக்டாக விட கிடைக்குமா இல்லையா? அப்போ 5000 என்னது? 4 கீழ் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. 5000 ஐ
4/100 தர 100. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்குது? 4%. 4% 4% எனக்கு விட கிடைக்குது. சரியா? அடுத்த கேள்வி, உரு 2 தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி கலியொலி அலைகள் அங்கத்தினூடாக செல்லும் மொத்த நேர ஆயிடை துணிக. அங்கத்தினூடாக செல்ற மொத்த நேர ஆயிடைய வந்துட்டு துணியட்டாம். இப்போ மொத்த நேர ஆயிடுன்னு சொன்னா முதல்ல நான் படத்தை வந்துட்டு கீறிக்கொள்றேன். இப்போ அந்த கிராஃபை வந்துட்டு கீறினு சொன்னா இப்படின்ற ஒரு துடிப்பு ஒன்று துடிக்குது, திரும்ப இப்படின்னு ஒரு துடிப்பு ஒன்று துடிக்குது. அப்போ இது பியில் துடிக்குது, இது சியில் துடிக்குது. அப்போ அவர் இந்த இடத்துல தந்திருக்காரு, இப்படின்னு போகுது. இந்த இடத்துல தான் என்ன இருக்குது? அங்கம் இருக்குது. சரியா? இங்க அங்கம் இருக்குது. அங்கால என்னது? இப்படி இது வரக்குள்ள இங்கால பக்கம் என்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நிலை முனைகள் தந்திருக்காரு. என்னது? இது ஏ, இது பி, இந்த முனை வந்துட்டு பி, இந்த முனை சி, இந்த முனை டி, இந்த முனை இ, இப்படின்னு தந்திருக்காரு. இப்ப இது பிசிக்கு இடைப்பட்டதுன்னா இந்த இடத்துல படக்கொள்ள ஒரு துடிப்பு ஒன்று காட்டுது, பில படக்கொள்ள ஒரு துடிப்பு. அடுத்த துடிப்பு என்னது? சீல வந்துட்டு படும்போது, சீல இருந்து படும்போது அடுத்த துடிப்பு. அப்ப அதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் இது. சரியா? அதுக்கு இடைப்பட்ட பிக்கும் சிக்கும் இடையில போறதுக்கு அடுத்த நேரம் தான் என்னது? இது எவ்வளவு? பிக்கும் சிக்கும் போறதுக்கு அடுத்த நேரம் எவ்வளவு? இந்த குறிப்பிட்ட டைம் தான் என்னது? அடுத்த நேரம். அப்ப அதுங்காட்டில் எத்தனை பாக்ஸ் வருது? சரியாக 4 பொட்டி இடைவெளி இருக்குது. 4 பொட்டி வந்துட்டு இடைவெளி இருக்குது. அப்ப பிக்கும் சிக்கும் இதுல பில படக்கொள்ள முதலாவது துடிப்பு, சில வந்துட்டு படக்கொள்ள அடுத்த 2வது துடிப்பு. அப்ப பி டு சி போறதானே அங்க. பி டு சிக்கு போகாட்டிலும் எத்தனை எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே. பி டு சிக்கு இப்போ முதலாவது துடிப்பு பில வந்திருக்கு, 2வது துடிப்பு சில வந்திருக்குது. சரியா? அப்ப இங்க இருந்து இங்க போகல என்னது? 2 துடிப்புகள். அந்த 2 துடிப்புகளுக்கும் இடைப்பட்ட நேர ஆயிடு எவ்வளவு? இவ்வளவு தானே, இவ்வளவு தானே அந்த நேர ஆயிடு. அப்ப இது 4 பாக்ஸ் வருதா? 4 பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வந்து 5 மியூ செகண்ட்ஸ். அப்ப டோட்டலாக 20 மியூ செகண்டா இல்லையா? அப்போ ஒரு அங்கத்துக்குள்ளால போறதுக்கு எடுக்கிற நேரம் 20 மியூ செகண்ட். அப்ப 2வது கேள்வி, அதுல கலியொலி அலைகள் அங்கத்தினூடாக செல்லும் மொத்த தூரத்தை கணிக்க. அங்கத்தின் கலியொலி அலையின் கதி 1600 ms-1. அப்ப அங்கத்துக்குள்ள இவ்வளவு நேரத்துக்கும் போறதுக்கு 20 மியூ செகண்ட்ஸ் எடுக்குதுன்னு சொன்னா, இவ்வளவுக்குள்ளேயும் ஒளி அலைகள் வந்துட்டு போய் வாரத்துக்கு எடுக்கிற நேரம், அங்கத்துக்குள்ளால போயிட்டு போறதுக்கு எடுக்கிற நேரம் 20 மியூ செகண்ட்ஸ். போறதுக்கு எடுக்கிற நேரம் 20 மியூ செகண்ட்ஸ். இப்ப கேள்வி, அது வந்துகிட்டு போற வேகம் வந்துகிட்டு v வந்துகிட்டு 1600 ms-1. அப்ப அங்கம் எவ்வளவு தூரமாக இருக்குன்னு சொல்லி கேட்காரு. இல்ல அங்கம் இல்ல, அவர் கேட்டது என்ன சொன்னா அங்கத்தினூடாக செல்லும் மொத்த தூரம் எவ்வளவு தூரம் சென்றிருப்பாருன்னு சொல்லி கேட்காரு. அப்ப எவ்வளவு தூரத்தினோட செல்லிருப்பாருன்னா S = VT. ஒரு சவுண்டுக்கு இந்த சமன்பாடு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆர் முடுக்க மாட்டுச்சு. எப்பயும் வேகம் என்ன செய்ய மாட்டுச்சு? ஆர் முடு. இந்த கான்செப்ட் எப்பயுமே மைண்ட்ல இருக்கேன். வேகம் என்ன செய்ய மாட்டுச்சு? ஆர் முடுக்க மாட்டுச்சு. அப்ப சமன்பாடு எப்பயுமே இந்த ஒரு சமன்பாடு மட்டும் தான் இருக்கும். அப்ப அவர் எவ்வளவு தூரம் பயணிச்சிக்காருன்னு கேட்டா இதை சமன்பாடு யூஸ் பண்ணீங்கடா, எஸ் யூஸ் பண்ணீங்கடா. வேகம் என்ன? அவர் 1600 போறாரு. அதுக்கு அடுத்த நேரம் எவ்வளவு? 20 மியூ செகண்ட். அப்ப நீங்க என்ன பிரதிட்டீங்கன்னா 1600 தர 20 தர மியூக்கு பதிலாக 10/6. அப்ப சுருக்கினீங்க என்னன்னா 16 தர 2 32. இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு 3 சைவர் வட்டினீங்கன்னா இங்க 3 3 சைவர். அப்ப 3 சைவர் போனிச்சுன்னா இங்க 6 இருந்துச்சு. அப்ப 3 பைத்திரும். அப்ப 3 இருக்குது. அப்ப 32 தர 10/3 செகண்ட் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 2வது கேள்விக்கு. அடுத்தது 3வது, இதிலிருந்து அங்கத்தின் தடிப்பை கணிக்க.
இதிலிருந்து அங்கத்தின் தடிப்பை கழிக்கட்டாம். அங்கத்தின் தடிப்பை கேட்டா அப்ப எல்லாரும் கொடுப்ப இப்போ இவ்வளவு தூரம் பயணிக்கிறேன்னா இவ்வளவும் லென்த்தும் பயணிக்கிற அடுக்கு இவ்வளவு வந்துக்கிட்டு அதுல லென்த்தாக இருக்க போகுது. இவ்வளவு அங்கத்துல லென்த் என்னது 32 தர 13 செகண்ட்ல 13 செகண்ட் அகரிக்க மாட்டேங்குது, மீட்டர் அகரிக்கும். 32 தர 13 மீட்டர் அகரிக்கும். அப்ப இவ்வளவு லென்த் அகரிக்க போகுதுன்னு சொல்லி என்னது அங்கத்துல லென்த் இருந்து சொல்லி போடுவாங்க. அப்ப அங்கத்திட லென்த் வந்துகிட்டு இவ்வளவுமா, இந்த செல்லப்பட்ட அவ்வளவுமா இல்ல. காரணம் என்ன இருக்கின்ற சொன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் நேரத்துடைய சொன்னேன், இது வந்துட்டு போயிட்டு திரும்ப வருது. இது என்ன செய்யுது, போயிட்டு திரும்ப வருது. அப்ப போயிட்டு திரும்ப வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் என்னது இவ்வளவு. போயிட்டு திரும்ப வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் என்னது இவ்வளவு மறிக்க போகுது. அப்ப அங்கத்துல நிலம் அதாவது என்ன செய்யுதுன்னா இப்படி வார இது வந்துகிட்டு இங்க பீல பட்டு திரும்ப போயிட்டு வருது, திரும்ப சீல பட்டு இதுங்க போயிட்டு வருது. அப்ப என்ன செய்யுது, 2 தரம் பயணிச்சிக்கா இல்லையா. நான் அங்கத்தை எடுத்துன்னு சொன்னா இதுல ஒரு பட்டு திரும்ப வருது, இங்க வந்துட்டு சீல பட்டு திரும்ப வருது. அப்ப பாருங்க 2 கோடு இருக்கா இல்லையா, இங்க போயிட்டு திரும்ப வருது, போயிட்டு என்ன செய்யுது திரும்ப வருது. அப்ப போயிட்டு திரும்ப வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் 20 மியூ செகண்ட்ஸ். போயிட்டு திரும்ப வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் என்னது 20 மியூ செகண்ட்ஸ் ஆகிருக்க போகுது. அப்படின்னு சொன்னா போயிட்டு வாரத்துக்கு எடுக்கிற தூரம் தான் என்னது 32 தர 13 மீட்டர். போயிட்டு வாரத்துக்கு எடுக்கிற தூரம் தான் என்னது 32 தர 13 மீட்டர். அப்ப மொத்தமாக பயணித்த தூரம் தான் 32 தர 13. இப்ப அங்கத்திர தடிப்பு எவ்வளவு அறிக்க போகுது, அப்ப இது வந்துகிட்டு நான் S1 எடுக்கிறேன், இது வந்துட்டு S2 எடுக்கிறேன். அப்ப போறது S1, வாரது திரும்ப S2, ரெண்டையும் கூட்டினா தான் எவ்வளவு மொத்தம் பயணித்த தூரம் தான் எவ்வளவு 32 தர 13 மீட்டர். அப்ப டோட்டலாக கேட்டது என்னது அங்கத்தின தடிப்பு. அங்கத்தின தடிப்பை கேட்டா நீங்க சொல்லலாம் போலம் தானே அங்கத்தின தடிப்பு, ஒரு தூரத்தை மட்டும் சொன்னா சரியானு. அப்ப S1 S2 இப்படி இருக்கும், சமன் அரிக்கும், சம தூரம் தானே அங்கத்தின தடிப்புங்கிறது. இந்த இடத்துல இவர் என்ன செய்யறாரு, போயிட்டு திரும்ப வாராரு, சமதூரம் தான். இங்க போறதும் சமதூரம், வாரதும் சமதூரம். அப்ப இங்க S சொல்லி எடுத்தேன்னா இங்கேயும் S தான், S1 S2 எடுத்தாலும் அது என்னது சமன் அரிக்கும். அப்ப இங்க S சொல்லி எடுத்தேன்னா 2S வந்துகிட்டு 32 தர 13 சொன்னா S வந்துகிட்டு 16 தர 13 மீட்டர் அரிக்க போகுது. இதான் என்னது அங்கத்தின் தடிப்பு அரிக்க போகுது. அப்ப நான் சொன்னது விளங்கியிருக்கும். போயிட்டு வாரத்துக்கு எடுக்கிற நீளம் தான் என்னது தூரம் தான் என்னது 32 தர 13. அங்கத்துல என்னது ஒரே கண்டு கொடுத்தாலே சரியானே, 2 எஸ்ஸையும் கொடுக்கணுமா இல்லையே. அப்ப ஒரே மட்டும் கண்டு கொடுத்தேன்னா அங்கத்துல கிடைக்க போகுது இன்னைக்கு சரியா. அப்படின்னா 3வது கேள்விக்கும் உங்களுக்கு விட கிடைச்சிருக்கும். 4வது கேள்விக்கான விட என்பின் தடிப்பை கணிக்க. என்பில வந்துட்டு கலியொலி அலையின் கதி வந்துட்டு தந்திருக்காது. அப்ப என்பின் தடிப்பை கணிக்கச்சுன்னா என்புக்கு எடுக்கிற நேரத்தை வந்துட்டு பாருங்க. என்பு வந்துட்டு என்னது எவ்வளவு D2E எவ்வளவு ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. D2E பாருங்க படத்துல பாருங்க, D2E வந்துட்டு படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரே ஒரு பாக்ஸ் தான் தந்திருக்காரு. அப்ப எடுக்கிற நேரம் எவ்வளவு ஒரு பாக்ஸ் 5 மியூ செகண்ட் எடுக்காரு. அவர கதி எவ்வளவு 4100 ms-1. அப்ப S சமன் VT போட்டீங்கன்னு சொன்னா அவர் பயணிக்கிற தூரத்தை கண்டுபிடிப்போம். பயணிக்கிற தூரத்தை பாத்தீங்கன்னா 4100 தர 5 மியூ செகண்ட்ங்கிறதால 10⁻6 பெருக்கிறேன். அப்ப நான் 41 தர 5 எவ்வளவு வர போகுது 205 0 தர 10⁻6. அப்ப 205 தர இந்த 2 0 வட்டினீங்கன்னா இங்க 2 வட்டினீங்கன்னு சொன்னா 4 மிஞ்சு. அப்ப 10⁻4 மீட்டர். அப்ப போயிட்டு வாரத்துக்கு எடுக்கிற தூரம் தான் எவ்வளவு 205. அப்ப அங்கத்தின் தடிப்பு என்பின் தடிப்பு சரி என்பின் தடிப்பு 205 2 பிரிச்சிங்கண்டா சரி.
அப்போ எவ்வளோ வரப்போகுது 102.5 தர 10⁴ மீட்டராக இருக்க போகுது இந்த தடிப்பு. இவ்வளோ தான் விஷயம். அப்போ கண்டுபிடிச்ச மெத்தடை உங்களுக்கு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த கேள்வி, மருத்துவ பிம்பவாக்கத்தில் ஒரு தொடர்ச்சியான களியொலி கற்றைக்கு பதிலாக களியொலி துடிப்புகளை அனுப்புவதற்கான காரணம் யாது? அப்ப இதுல வந்துட்டு அவர் கேட்ட கேள்வி என்னது? மருத்துவ பிம்பவாக்கத்துல ஒரு தொடர்ச்சியான களியொலி கற்றை அனுப்புறதுக்கு பதிலாக களியொலி துடிப்புகளை அனுப்புறது. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு இதுல வந்துட்டு கற்றை அனுப்புறதுக்கு பதிலாக இப்படி ஒரு கற்றையை அனுப்புறதுக்கு பதிலாக அவர் இப்படி துடிப்புகள் அனுப்புறதுக்கான ரீசன் என்று சொல்லி கேட்காரு. இப்படி துடிப்புகளை வந்துகிட்டு அனுப்புறதுக்கான ரீசன் என்று சொல்லி கேட்காரு. அப்ப இது உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லி வழங்கியிருக்கும். துடிப்புகள் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ண, அதாவது துடிப்புகள் சொன்னா இந்த இடத்துல அங்கத்துல ஒவ்வொரு இடத்துலயும் படக்குலை மட்டும் என்ன செய்ய போகுது? துடிப்பு வந்துட்டு வரப்போகுது. படக்குலை மட்டும் என்ன செய்யும்? துடிப்பு வந்துட்டு வரப்போகுது. அப்ப படக்குலை மட்டும் துடிப்பு வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அந்த படுற பாயிண்ட்ல மட்டும் ஒரு துடிப்பு ஆகிறதால எவ்வளவு தூரம் பயணிக்குது, அதாவது எவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய அந்த அங்கத்துக்குள்ள பயணிக்கக்கூடிய நேரம் எனக்கு கிடைக்குமா இல்லையா? அந்த துடிப்பு கடையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் கிடைக்குமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு, அதாவது சென்சர் மாதிரி சென்சர்னு சொன்னா என்னது? இப்படி ஒரு சென்சர் இருக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு படத்துல ஒரு சென்சர் ஒண்ணு இருக்கு. ஆக்கள் போனா மட்டும் என்ன செய்யுன்னு சொன்னா கத்தும். ஆக்கள் போனா என்ன செய்ய கத்து. அப்ப ஆக்கள் போகல அந்த இடத்துல என்ன சென்சர் லைட் தடப்படும். தடப்பட்டுச்சுன்னு சொன்னா அடுத்த ஒரு துடிப்பு ஒன்று என்ன செய்யுது? கிரியேட் ஆகுது. அதே மாதிரிதான் இங்க பட்ட உடனே என்னென்ன ஒன்று இருந்தா தான் என்ன செய்யும்? அந்த இடத்துல துடிப்பு ஒன்று கிரியேட் ஆகும். மறுபடியும் இங்க படக்குள்ள என்ன செய்யுது? துடிப்பு ஒன்று கிரியேட் ஆகுது. அப்ப இந்த ரெண்டு கடையில அப்ப மொத்தமா அங்கத்துல பயணத்தை எவ்வளவு நேரம் சொல்லி சிம்பிளா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஆனா ஒளி கற்றேன்னு சொன்னா மொத்தமாக போகும். அப்ப மொத்தமாக போறதால அவருக்கு என்ன செய்ய போகுது? துடிப்புகள் இருக்க மாட்டுச்சு. அது குறிப்பிட்ட அந்த நேர அளவீடு எடுக்கிறது என்னது? கஷ்டம். நேர அளவீடு எடுக்கிறது என்னது? கஷ்டம். அப்ப இங்க என்ன சொல்லி காட்ட மாட்டேங்குது துடிப்புகள். அப்ப நேராக என்ன செய்ய போகுது? கற்றை வந்துகிட்டு போகுது. இப்படி கற்றைகள் வந்துட்டு என்ன செய்யும்? போகும். கற்றைகள் வந்துட்டு போறதால இவ்வளவுக்குள்ளேயும் எடுத்து போன நேரம் வந்துகிட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு சைகைகளும் இல்லையே இன்னைக்கு. அப்ப என்னது? கண்டுபிடிக்கிற கடினமா இருக்கு. சரியா? அப்ப அதாலதான் இங்க ஒளி கற்றையை விட ஒளி கற்றையில அவர் மொத்தமா தானே போறாரு. அவரு துடிப்புகள் இல்லாததால மொத்தமா போறதால அவர் எந்த ஒரு சிமுலேஷன் என்ன செய்ய மாட்டாரு? காட்ட மாட்டாரு. எந்த ஒரு துடிப்பும் எந்த ஒரு இதுவும் காட்டாதால இவ்வளவுக்கு எடுக்கிற நேரம் எனக்கு குறிப்பிட்ட அன்னளவு பெருமானம் எடுக்க முடியும். என்னால குறிப்பிட்டு இவ்வளவு சரி அக்யூரேட்டா செல்ல முடியாது. அக்யூரேட்டா என்னது? செல்ல முடியாது. அப்ப எனக்கு வலுக்கள் ஏற்படும். இந்த இடத்துல அங்கத்திற்கு தடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வலுக்கள் ஏற்படும். அங்கத்திற்கு தடிப்பு வலு ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு சரியான அந்த பிம்பவாக்கம் எடுக்க முடியாது. அதுக்கானதான் கற்றைக்கு பதிலாக என்ன செய்யறாரு? களியொலி துடிப்புகளை என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அந்த பட்டோடனே மட்டும்தான் துடிப்பு வரும். படலாட்டி துடிப்பு வர மாட்டிச்சு. அப்ப இதுக்குள்ள எல்லாம் துடிப்பு வரல. இங்க பட்டோடனே துடிப்பு வருது, இங்கேயும் பட்டோடனே துடிப்பு வருது, அடுத்து எண்குல பட்டோடனே துடிப்பு வருது, அந்த சைட்ல பட்டோடனே துடிப்பு வருது. அப்ப என்ன செஞ்சேன்? நான் சிம்பிளா என்ன செஞ்சேன்? அது கிடைத்த நேரத்தை கண்டுபிடிச்சேன், அதுல பயணித்த தூரத்தை கண்டுபிடிச்சேன், திரும்ப அதுல தடிப்பை கண்டுபிடிச்சேன். 2 தரம் போயிட்டு வரதால இது பயணித்த தூரம். அப்ப அதுல என்னதை கண்டுபிடிச்சேன்? தடிப்பை கண்டுபிடிச்சேன். அப்ப எல்லாத்தையும் சிம்பிளா கண்டுபிடிக்க முடியுமா இருந்துச்சு. சரி, அப்ப எஃப் பாட்டுக்கு நீங்க என்ன செல்லலாம்? காரணம் என்ன? விடை செல்லலாம். எப்படி? அடைய வேண்டிய இலக்கிற்கும் சமிஞ்சைக்கு இடையிலான நேர இடைவெளி இழப்பதற்கு துடிப்புகள் வெளிவிடப்படும். அப்ப அடைய வேண்டிய இலக்குகளை கண்டுபிடிப்பதற்காண்டி நேர துடிப்புகளை பயன்படுத்துற அல்லது நேர இடைவெளிகளை கண்டறிவதற்காண்டி அதான் அவர் சொல்லிக்க. நான் சின்ன ஆன்சராக சொல்லிக்க. ஆன்சர்ல கொடுத்து களியொலியால் அடுத்து வெளிப்படுவதற்கு முன்னர் களியொலி மாறுகடத்துக்கு மீண்டும் தெரிப்படைகிறது. தெளிவா சொன்னார். என்னது? பட்டு தெரிப்படையில பட்டு என்ன செய்யுது? தெரிப்படைகிறதுக்கான நேரம் தான் இவ்வளவு. சரியா? அப்ப இங்க இருந்து இங்க போகக்கூடிய நேரம் 20 மியூ செகண்ட்ஸ் சொன்னா போகக்கூடிய நேரம் 10 மியூ செகண்ட்ஸ் தான். திரும்ப வாரதுக்கு தான் 10 மியூ செகண்ட்ஸ். அப்ப என்ன தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கருப்பையில் முதிர் கருவை பரிசோதிக்கையில் எக்ஸ் கதிர்களிலும் பார்க்க களியொலி வருடல் ஏன் பாதுகாப்பானதாகும்? முதிர் கருவை பரிசோதிக்க எக்ஸ் கதிரிலும் பார்க்க களியொலி வருடல் வந்துகிட்டு ஏன் பாதுகாப்பானதாகும்?
எக்ஸ் கதிர் பயன்படுத்துறது உண்மையில சேஃப்டி இல்லை. எக்ஸ் கதிர் வந்து அதாவது லெபோரட்டரியில வேலையாக்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க. ஏன்னா எக்ஸ் கதிர் வீச்சு அதாவது அதுல கதிர் வீச்சு அயனாக்கு தன்மை காரணத்தால அதுல அயனாக்கு தன்மை காரணத்தால என்ன செய்யுச்சுன்னா அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த கதிர் எக்ஸ் கதிர் வந்து என்னதுன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனா களியொலி அலை அப்படி இல்லை. களியோட மீடியல்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ். மீடியல்ல மட்டும்தான் என்னது டிஃபரன்ஸ். அதுக்கு அயனாக்கு தன்மைங்கிறது ஒன்றுமே இல்லை. சரியா? அதுக்கு வந்துட்டு அந்த அயனாக்கு தன்மைங்கிறது ஒன்று இல்லை. அந்த சில சில இது ஒன்று விசிபிள் சாரி அந்த யூவி ரேஸ் களியொலி அலைகள்ல கெமிஸ்ட்ரியில வந்துட்டு படிப்பீங்க. அந்த அயனாக்கு தன்மைங்கிறது அந்த காரணங்களால என்ன செய்யுச்சுன்னா எக்ஸ்ரே வந்துகிட்டு அயனாக்கம் இயல்பு இருக்கிறதால அது என்ன செய்யணும்னா உடலுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு கருப்பையில வந்துகிட்டு அதை வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும்னா உடலுக்கு வந்துகிட்டு ஆபத்து வந்துட்டு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது வந்துட்டு அடுத்த ஒரு வேற ஒரு என்னது ஒரு நோயை வந்துட்டு கொண்டரும். கேன்சர் அப்படியான சில என்னது நோய்களை வந்துட்டு கொண்டரும். அதுக்காக வேண்டிதான் இந்த எக்ஸ்ரேக்கு பதிலாக களியொலி அலைகளால எந்த ஒரு அயனாக்கும் இயல்பும் இல்லை. ஒரு சாதாரண ஒளி அலை சாதாரண நான் கதைக்கு தானே ஒளி அலை அதுல மீடிரன் மிச்சம் கூடினாலே சரியா மிச்சம் கூடின அலையாக இருக்க போகுது. அப்ப அந்த அலைதான் என்னது இந்த களியொலி அலைகள் வந்துகிட்டு கதைக்கும். அப்ப இத வந்துட்டு யூஸ் பண்றதால மிச்சம் நல்லம். சரியா? சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது இது ஏன் ஸ்கேன் பண்றது வந்துட்டு எக்ஸ் கதிரை விட களியொலி அலைகள் வந்துகிட்டு நல்லம்னு சொல்லி ரீசன் வந்துகிட்டு நம்ம கொடுக்கலாம். என்னது அதுல எக்ஸ் கதிரில் அயனாக்கும் இயல்பு அது வந்துட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் களியொலி அலைகள் அவ்வாறு அல்ல என்று சொல்லி ஆன்சர் கொடுத்தேன். சரி, அப்ப இந்த இதுல வந்துகிட்டு காரணங்கள் தான் கொஞ்சம் 1-2 கேட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பிட்ட சில காரணங்கள் மேலுக்கு தியரியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருக்கு அந்த பாயிண்ட்ஸ்லயே எல்லாத்திலேயே சொல்லுவார். 1-2 காரணங்கள் தான் நம்ம எழுத வேண்டியிருக்கும். அதை விட்டாலும் மற்றது ஒரு 30க்கு ஒரு 27 எடுக்கிற மாதிரி தான் குறைஞ்சது ரேஸே இருக்கும் சவுண்ட்ல. ஆனா 2025ஆம் ஆண்டு பேச்சுக்கு சவுண்ட்ல லைட்ல தான் எஸ்ஏ வரும். நீங்க பயப்பட தேவையில்ல. லைட்ல 2003ஆம் ஆண்டு வந்த ஒரு எஸ்ஏ 2003 நினைக்கிறேன். 2003ல ஒரு ஒளி முறிவு சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்ஏ வருது. அது வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லாட்டி 2005 அப்படித்தான் நினைக்கிறேன். 2005 அப்படித்தான் நினைக்கிறேன். 2005ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் எளிய நுணுக்காட்டி அது வந்துகிட்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2005 20 வருஷத்துக்கு ஒரு 2025 வாரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2001ஆம் ஆண்டு வந்த ஒரு பிராக்டிகல் ஏதோ ஒரு எஸ்ஏயோ பிராக்டிகல் 2021ஆம் ஆண்டு போட்டான். 20 வருஷத்துக்கு ஒரு வாரது அநேகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், லைட்ல வந்துகிட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம். நானும் இந்த முக்கியமான பிராக்டிகல் எஸ்ஏ எல்லாம் வந்துகிட்டு கட்டாயம் செய்வேன். முக்கியமான பிராக்டிகல் எஸ்ஏ எல்லாம் என்ன செய்வேன், கட்டாயம் செஞ்சு காட்டுவேன். உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்குரியது எல்லாம் செஞ்சு காட்டுவேன். ஆனா எல்லாம் வந்துட்டு பொதுவா மேக்சிமம் எல்லாம் வந்துட்டு கவர் ஆகும். மேக்சிமம் என்ன செய்வேன், எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். இருந்தாலும் குறிப்பிட்டது முக்கியமானதும் எல்லாத்தையும் செய்வேன். சரியா? அப்ப இவ்வளவு விஷயம் முடிச்சு கொள்ளுவோம்.